ஒரு முறை ஒரு கார் வாங்குறாரு எம்.ஆர். ராதா. ஒரு கார் வாங்கிட்டு அவர் எப்பவுமே கார் வாங்கி பெரியார்ட்ட கொண்டு போறாரு. அப்போ வந்து மீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்ன்னு சொல்லி நம்ம சிம்சன் இதுகிட்ட இருக்கு பாட்டாஸுக்கு பக்கத்துல. சரி. அங்க போய் காரை நிறுத்திட்டு, ஐயா ஒரு புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கிறேன் ஐயா. நீங்க வந்து ஏறுனீங்கன்னா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் ஐயா அப்படின்னு எம்.ஆர். ராதா கூப்பிடுறாரு. அப்படியா சரி போலாம் ராதா அப்படின்னு ராதா கிட்ட பெரியார் வராரு. ராதா அந்த கதவை திறந்து விடுறாரு. திறந்து விட்டா புது காரு நிக்குது. பெரியார் கேட்குறாரு, இவ்வளோ ராதா அந்த காரு அப்படின்னு கேட்குறாரு. இதுங்களாயா இது வந்து 1,40,000 ஐயா அப்படின்னு ராதா சொன்ன உடனே உள்ளே ஏற போன பெரியார் அப்படியே பின்னாடி வந்துடுறார். பின்னாடி வந்து ஐயோ இவ்வளோ இவ்வளோ விலை உயர்ந்த காரில் ஏறுற யோக்கியதையெல்லாம் எனக்கு கிடையாதுங்க அப்படின்னு பின்னாடி வரார். நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம முன்னாடி நம்ம யாரோ ஒருத்தரை மதித்து கூடும்போது இப்படி சொன்னால் நம்ம என்ன பதில் சொல்லியிருப்போம்? பரவாயில்லைங்க ஐயா அப்படியெல்லாம் இல்லை ஏறு. ராதா சொன்னாராம், இந்த காரை வாங்குற யோக்கியதையே உங்களால் தாயா வந்துச்சு, நீங்கள் தாயா ஏறணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ராதாகிருஷ்ணன் வந்து இதுவாக ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது இங்கே வரார், குடியரசுத் தலைவராக இருக்கும்போது இங்கே வரார். அப்போது அவருடைய காரை கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏர்போர்ட்லேருந்து கூட்டின்னு வரத்துக்கு உங்கள் கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுத்துடுறார். இந்த ராதாகிருஷ்ணன் உட்காரத்துக்கு அந்த கார் தகுதி இல்லைன்ற அந்த ராதாகிருஷ்ணனுக்கு எப்படி தகுதியாக இருக்கும், கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறார். ஒரு நாடக ஆசிரியர் சொல்கிறார், என்னடா குரல் இதெல்லாம், அந்த வாத்து குரல் மாதிரி வச்சுருக்கிற, நீ போய் முறுக்கு மசால் வடை வீடா, அதுக்கு தானே நீ சரியாக இருப்ப, அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீ இதுக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் வராத, இதில் வேற என்ன கடைநிலை வேலை இருக்கோ அந்த வேலையை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராதா என்ன பண்ணுறாரு, இந்த குரல் தானே உனக்கு பிரச்சனை, இந்த குரலை நான் முதலீடாக்கணும் அப்படின்னு. எதை நீ மறுக்கிறியோ அதையே என்னுடைய அடையாளமாக மாத்துறேன் அப்படின்ற சுயம்புவாக தப்பு செய்தால் அடிக்கிறானா, அடி வாங்கிக்கிட்டு அந்த தப்பை 4 முறை செஞ்சால் ரசிக்கிறாங்களா? இவங்க அடிக்கிறாங்க, ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு தனக்கான விஷயங்களை அவர் வந்து தகவமைச்சுக்கிறார். உன் பொண்ணு உலக அழகி போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவ இங்கே இருப்பேன்ல. வாவ் தமிழாண்டியர்களுக்கு வணக்கம். லயோலா கல்லூரியின் முன்னாள் பேராசிரியரும் ஆவணப்படங்களை தயாரித்து வருபவருமான திரு சாருண் அவர்களை இப்போது நாம் சந்திக்கிறோம். வணக்கம் சாருண் சார். வணக்கம். ஒரு பேராசிரியராக இருந்து இது எப்படி டாக்குமெண்ட்ரிகள் எடுக்கலாம் அப்படின்னு பயணத்தை திசை திருப்பினீங்க, என்ன காரணம்? இல்லை, நான் இதுக்கு முன்னாடி முதல்ல என்னுடைய டாக்டரேட் முடிச்சுட்டு நான் ஒரு 2 வருஷம் வந்து சுனாமியில் ஒர்க் பண்ணேன். சுனாமியில் இருந்தேன். அதுக்கு முன்னாடி இருந்தே நான் வந்து பொதிகையில் ரொம்ப நாள் ஆங்கராக இருந்தேன். ஒரு 18 வருஷம் ஆங்கராக இருந்தேன். அப்போ நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் அங்கே நான் பண்ணியிருக்கேன், வாய்ஸ் பண்ணியிருக்கேன், எல்லாமே பொதிகைக்காக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இயல்பாகவே வந்து வரலாறுகளை வந்து சேமிக்கணுன்ற விருப்பம் வந்து இயல்பாக உண்டு. நான் எங்கள் பகுதியில் வந்து நிறைய மிஷினரிஸ் வந்தாங்க, ஜெர்மன் மிஷினரிஸ் வந்தாங்க. அவங்க என்னென்னா ஒருத்தர் 6 வருஷம் அங்கே இருக்கிறாருன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டைரி வச்சு அவங்க வந்து சின்ன சின்னதாக குறிப்பு எழுதி போகும்போது அது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி அடுத்தவங்ககிட்ட கொடுத்துட்டு போவாங்க. அப்போ என்ன நடந்துச்சு இது வரைக்கும் அப்படின்றது வரவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ அவங்க கொடுக்குற அந்த குறிப்பில் வச்சு தான் எதெல்லாம் மறைஞ்சு போச்சு, எதெல்லாம் தொடங்குச்சு, அந்த எல்லா விஷயங்களும் கிடைக்கும். அப்போ எனக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த பழக்கம் இருந்தது. எங்கள் ஊருக்கு யார் வந்தா, எந்த மிஷினரி வந்தாங்க, யார் வரும்போது ஸ்கூல் தொடங்கினாங்க. எங்கள் ஊரில் 100 வருஷத்துக்கு முன்னாடி மிஷினரி வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வரலாறை எங்கள் அப்பா வந்து பதிவு பண்ணிகிட்டு இருந்தார். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அதை எழுதணும் அப்படின்னு அவர் ரொம்ப முயற்சி பண்ணார். அவருடைய கடைசி காலங்களில் அது சாத்தியம் இல்லாத ஒரு சூழலாச்சு. அப்போ நாங்கள் வந்து ஒரு நோட்டு புத்தகம் பெருசாக வாங்கி கொடுத்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அவரால் எழுத முடியல. அப்புறம் அப்பா இதுவான பிறகு அவர் எழுதி வச்ச ஒரு 2 பக்க குறிப்பு வச்சு தான் எங்கள் ஊருக்கான வரலாற்றையே வந்து மீட்டுருவாக்கம் பண்ண முடிஞ்சது. ஸோ இதுதான் ஒரு இதுவாக எனக்குள்ள ஒரு விஷயம் இருந்தது. இப்போ வந்து அதுக்கான எந்த குறிப்புமே இல்லை. அந்த ஸ்கூல் கட்டும்போது பார்த்த ஒரு மனிதர்கள் கூட இப்போ உயிரோடு இல்லை. அந்த மிஷினரிஸ் கிட்ட இருக்கிற ஒரு பண்பு என்னென்னா, அவங்க எங்கேயுமே வந்து ஒரு கல்வெட்டு வைக்கிற அந்த பழக்கம் அவங்களுக்கு கிடையாது. எதுவுமே இருக்காது. எப்போ பண்ணாங்க, யார் பண்ணால் எதுவுமே இருக்காது. அப்போ இப்போ அந்த இடத்துக்கான ஒரு வரலாற்றை கிரியேட் பண்ணுறதுன்றது அவ்வளோ பெரிய இதுவாக இருக்குது. ஏன்னா அதுதான் அந்த சுற்றிலும் இருக்கிற ஏறக்குறைய ஒரு 15 கிராமங்களுக்கு முதல்ல கல்வி கொடுத்துருக்கு. அதே மாதிரி டவுன்லேயும் அவர் தான் ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் அந்த டவுனுக்கே பேர்னாம்பட் அப்படின்ற ஒரு பெரிய ஊருக்கே முதல் கல்வி, பொது கல்வி கொடுத்தது அந்த மிஷினரியோட அந்த விஷயம் தான். அப்போ இதெல்லாம் தேடுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ இந்த தலைமுறைக்கு நமக்கு எப்படி கல்வி கிடைச்சதுன்னு சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்படி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது. நான் லயோலாவில் 2006 வந்து ஜாயின் பண்ணேன். டாக்குமெண்ட்ரி மேக்கிங்கும் என்னோட ஒரு சப்ஜெக்டாக இருந்தது. அந்த இதில் ஆவணப்படம்ன்றது ஒரு பருவத்துக்கான ஒரு பாடமாக இருந்தது.
அப்போ நான் மாணவர்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா, சென்னையில் இருக்கிற சிலைகளை எடுத்து இந்த சிலைகள் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுங்க அப்படின்னு ஒரு முறை சொன்னேன். அடுத்து இன்னொரு பேட்ச் கிட்ட சென்னையில் இருக்கிற சாலைகளுக்கு ஆங்கில பெயர்கள் இருக்கு. ஒயிட்ஸ் ரோடு, பீட்டர்ஸ் ரோடு, அந்த பேரை எடுத்து எதுக்காக அந்த நபர் யாரு, எதுக்காக அவருக்கு இந்த பேர் வந்துச்சு, அவர் என்ன இந்த சமூகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, இதை தேடுங்க அப்படின்னு சொன்னப்ப ஒரு 2-3 பேரை தவிர யாருக்குமே அந்த குறிப்பே இல்லை. ஏன் அந்த பேர் வந்துச்சு, அந்த சிலை எதுக்கு கொண்டு வந்தாங்க, ஜியு போப் யாரு, எதுக்காக, எதுவுமே வந்து இல்லை. இது வந்து மிகப்பெரிய கேள்வியா எனக்கு இருந்தது. அப்பதான் வந்து அடுத்த தலைமுறைக்கு நாம வந்து இந்த வரலாறுகளை சேமிக்கணும் அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய தேவை. அப்படின்னா நாளைக்கு யார் வேணாலும் வந்து என்ன வேணாலும் எங்க வரலாற்றை சொல்லிட்டு போயிடலாம், வரலாற்றை புரட்டிட்டு போயிடலாம், திரிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து தோணிட்டு இருந்தது. இது வந்து இடங்கள், ஆளுமைகள் அப்படின்றவங்க இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு இந்த கல்வி, இந்த வாய்ப்புன்றது சாதாரணமாக எனக்காக கிடைச்சதில்லை. எனக்கு முன்னாடி நிறைய பேர் இதில் லைஃப்பை கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய உழைப்பினுடைய விளைச்சல் தான் எனக்கு இந்த வாய்ப்பு. அப்போ அவங்க யார், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து வெறும் கல்விக்கு மட்டும் இல்லை, கலையில், இலக்கியத்தில், சினிமாவில், அறிவியலில் எல்லாத்துலேயுமே யாரோ ஒருத்தனுடைய உழைப்பை நான் ரொம்ப எளிதாக வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறேன். அப்போ இது வந்து தெரியணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் வந்து எனக்கு சாதாரண மனிதர்களை குறித்து பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எங்கள் மாணவர்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டா ஏதோ பெரிய உலகமே இருண்டு போன மாதிரி அப்படியே சோர்ந்து போயிடுவான். அப்புறம் இவன் காலேஜ்னா என்னன்னே தெரியாதவங்களாம் தானே இங்கே மிகப்பெரிய வேலை செய்திருக்கான் அப்படின்னு சொல்லி அப்படி நான் முதல்ல யோசிச்சது வந்து பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். ஒரு 29 வயசுல ஒரு ஆள் வந்து செத்து போறாரு. ஒரே 4 வருஷம் தான் அவர் சினிமாவில் பாட்டு எழுதியிருக்காரு. அவர் இறந்து போய் பல ஆண்டுகள் கழித்து எம்ஜி ராமச்சந்திரன் வானொலியில் பேசும்பொழுது, என் முதல்வர் நாற்காலியின் 3 கால்கள் எதுவென்று எனக்கு தெரியாது, 4வது கால் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு 4 வருஷம் ஒரு மனுஷனுடைய கான்ட்ரிபியூஷன், மொத்தமே 29 வயசுல செத்து போற ஒரு மனுஷனுடைய, அவருக்கு இத்தனைக்கு அவருக்கு எழுத படிக்கிறதுக்கு அவங்க ஊர்ல பள்ளிக்கூடமே கிடையாது. 20 வயசுல தான் எழுத படிக்கவே கத்துக்கிறாரு. அப்போ ஒரு மனித உழைப்பினுடைய அனுபவம்ன்றது இந்த ஏட்டுக்கல்வியை விட ரொம்ப பெருசு. அப்ப அது வந்து இந்த தலைமுறைக்கு சொல்லணும். ஏன்னா பட்டுக்கோட்டையினுடைய லைஃப்ல பல இடங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப சாதாரணமா கடந்திருப்பார். அது நான் அந்த என்னுடைய 2.5 மணி நேரம் ஆவணப்படத்தில் அது நிறைய இடங்கள்ல வரும். ஒரு முறை வந்து அவர் நிறைய பாடல்கள் எழுதி அவர் தங்கியிருந்த அறையில் வந்து அப்படியே கபோர்டில் வச்சுட்டே இருந்திருக்கிறாரு. இவர் பாட்டுக்கு வாய்ப்பு தேட கோடம்பாக்கம் போனப்ப ஓஏக்க தேவர் பசிக்கு தவுண்டுட்டு இருக்காங்க. ஒரு பழைய பேப்பர்காரன் போகிறான், அவனை கூப்பிட்டு இந்த மொத்த கவிதைகளும் அந்த பழைய பேப்பர் கடைக்காரன் போடுறாங்க. ஓஏக்க தேவரும் ராமச்சந்திரன் ஒரு ஓவியர் 2 பேரும் சேர்ந்து கடையில் போடுறாங்க. அவன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 2 ரூபா கொடுக்குறான். இவங்க எடுத்துகிட்டு சாப்பிட போகிறாங்க. எதிரில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் கோடம்பாக்கத்துலேருந்து நடந்து வராரு பசியா. பாப்பா சாப்பிட போகலான்னு போயிட்டு 3 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ ஒரு சாப்பாடு வந்து 8 அணா. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி வரும்போது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சொல்கிறாரு, சரி எப்படி வந்து காசு ஏது எப்படி அப்படின்னே, நீயும் எழுதி எழுதி தள்ளுற, ஒரு பயலும் உன் பாட்டை வாங்க மாட்டான், பழைய பேப்பர் கடைக்காரனுக்கு போட்டு அவன் எல்லாத்தையும் எடுத்துன்னு 2 ரூபா கொடுத்தான், அதை வச்சு தான் நம்ம இப்போ சாப்பிட்டோம். இப்போ இன்னைக்கே ஒரு பேப்பர் 1 கிலோ 2 ரூபா. 2 ரூபா 1955 2 ரூபானா எவ்வளோ பேப்பர் இருந்திருக்கும் பாருங்க. அப்போ இதுக்கு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சொன்னாராம், சரி விடுங்க வசதி வந்தால் பேப்பர் வாங்கி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நாமளாக இருந்தால் ஐயோ அது எவ்வளோ முக்கியமானது, இப்படி பண்ணா ஐயோ அது போச்சு, அவள் லைஃபே போச்சு அப்படின்னு துடிச்சிருப்போம்ல. அந்த மனுஷனுடைய தன்னம்பிக்கை பாருங்க, விடுங்க வசதி வந்தால் பேப்பர் வாங்கி எழுதிக்கலாம், சண்டை எதுவுமே இல்லை. அதை பற்றி தானே பெரிய ஒரு ரெக்ரெட்டே கிடையாது. அது பண்ணிக்க முடியும், இதை விட சிறப்பானதை நம்ம பண்ணிக்க முடியும். வாழ்க்கை வந்து அது இந்த ஒன்று என்னுடைய தலைமுறைக்கு என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லணும்னு நான் நினச்சேன். இது ஒன்றுமே இல்லை, இது இப்படி தான் மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே சமயத்தில் அவங்க எவ்வளோ சுயமரியாதையோட தன்னம்பிக்கையோட இந்த சமூகத்தில் வறுமையை எதிர்த்து போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வேலையை வந்து தொடங்கினோடனே இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா புலிவால் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தடுத்த வேலைகள் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது என்னுடைய ஆவணப்படங்கள் எல்லாமே நான் எடுக்கிற ஆளுமையோடு நேரடியாக தொடர்புடைய மனிதர்களுடைய அனுபவங்கள்லேருந்து தான் நான் ஆவணப்படங்கள் பண்ணுறேன். புத்தகங்கள்லேருந்து நான் பெரும்பாலும் ஆவணங்களை, வரலாற்று குறிப்புகளை எடுக்கிறது இல்லை அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அப்போ அந்த நேரடி மனிதர்களை சந்திக்கிறது அப்படின்னும் போது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தை நான் 8 வருஷம் எடுத்தேன். 8 வருஷம் எடுத்து முடிச்சு அந்த படம் வெளியில் 2014 கொண்டு வரும்போது அந்த படத்தில் பேசுன பாதி பேர் உயிரோடு இல்லை. இப்போ நான் இதே மாதிரி ஒவ்வொன்றா பண்ணிட்டு வரணும்னா நிறைய பேர் கிடைக்கவே மாட்டாங்க. அப்படின்ற நேரத்தில் ஒரே நேரத்தில் நான் 3-4 வேலைகளை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறேன்.
யாரெல்லாம் அப்படின்னு யோசிக்கும்போது என்எஸ்கே பண்ணணும், சந்திரபாபு பண்ணணும், பாவலர் வரதராஜ் இப்படி நிறைய வந்தது. அப்போ நான் தேர்ந்தெடுத்தது நடிகவேள் எம்ஆர் ராதா பண்ணோம். அதுக்கு என்ன காரணம் சார்? எம்ஆர் ராதா தேர்ந்தெடுத்துக்கு என்ன காரணம்? எம்ஆர் ராதா அப்படின்ற ஒரு ஆளுமை இருக்கு இல்லைங்களா? எம்ஆர் ராதானா ஒரு வில்லன், கரகர குரல்ல பேசுவார், மிமிக்ரி பண்ணுவார் அப்படின்லாம் எல்லாரும் சொல்றாங்க. எம்ஆர் ராதா மாதிரி ஒரு 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 சுய மரியாதை உள்ள, ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதனை நம்ம பார்க்கவே முடியாதுங்க. எம்ஆர் ராதாக்கு எழுத படிக்க தெரியாது கடைசி வரைக்கும். ஆனா எம்ஆர் ராதா நீங்க எந்த நாடகத்துல பார்த்தாலும், சினிமால பார்த்தாலும் அவர் பேசுற ஆக்சென்ட், இங்கிலீஷ் ஆக்சென்ட் மாதிரி ஒண்ணு இருக்கவே இருக்காது. இப்ப நான் வந்து எடுக்கிற எனக்கு என்னுடைய டாக்குமெண்ட்ரின்றது எம்ஆர் ராதா எப்போ பிறந்தாரு, எத்தனை படம் நடிச்சாரு, எப்போ செத்து போனார், அது இல்ல. அது இந்த சமூகத்துக்கு தேவையும் இல்ல. அந்த டேட்டா கலெக்டிங் வேலையை நான் செய்யல. அப்ப நான் ஏன் எம்ஆர் ராதாவை எடுக்கிறேன் அப்படின்னா, எம்ஆர் ராதா என்கிற ஒரு மனிதன், அவன் இருந்த அந்த கலைத்துறையை இந்த சமூகத்தினுடைய அந்த சமூக நடப்புக்கு ஏத்த மாதிரி இந்த கலையை எப்படி இந்த சமூகத்துக்கானதாக பாடுபொருளாக மாத்தினாரு அப்படின்றது இருக்குது இல்லைங்களா? அது மிகப்பெரிய சவால். ஏன்னா எம்ஆர் ராதா நாடகம் வந்து ஒரு இடத்துல நடக்குதுன்னா, இன்னைக்கு போய் நாடகம் போட்டா உயிரோட திரும்பி நாளை காலையில நம்ம வந்து ஊருக்கு போவோன்ற நம்பிக்கை ஒரு நடிகருக்கும் கிடையாதான். எல்லா இடங்களிலும் எம்ஆர் ராதாவுடைய நாடகம்னா கலவரம் இருந்தே தீரும், தகராறு இருந்தே தீரும் அப்படின்ற இந்த சவாலோடு எம்ஆர் ராதா தன்னுடைய பயணத்தை முழுக்க செஞ்சிருக்கார் கடைசி வரைக்கும். ஸோ அவருடைய நாடகம், அவருடைய சினிமா, அவருடைய பொது வாழ்க்கை மூணுமே மிகப்பெரிய சவால் நிறைந்ததாக, அந்த சவாலை ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிற ஒரு மனிதனாக, அப்புறம் எந்த சமரசமும் நான் செஞ்சுக்க மாட்டேன், இது என்னுடைய கொள்கை, இதுக்காக தான் நான் அந்த நாடகம் போடுறேன், இந்த நாடகம் உனக்கு பிடிச்சா பாரு, இல்லைன்னா கிளம்பி டிக்கெட்டில் காசு வாங்கிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிற ஒரு கட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த கட்ஸ் வந்து வேற யாருக்கிட்டுமே நான் பார்க்கல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் எம்ஆர் ராதாவை பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். இந்த நாடகம் அப்படின்ற கலையை அது வெறும் புராண இதிகாசங்களை பேசுகிற ஒரு உள்ளடக்கமா அல்லது சமூக நாடகம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் சீர்திருத்தம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு எம்ஆர் ராதாவுடைய நாடகத்தை கொண்டு வந்து எம்ஆர் ராதா சேர்க்கிறார். எம்ஆர் ராதா இருந்த எல்லா நாடக குழுக்களும் சனாதன நாடகங்கள் போட்டது தான், புராண இதிகாச நாடகங்கள் போட்டு தான். ஆனால் அதுலேருந்து எம்ஆர் ராதா மாறி அவர் தனியாக நாடகம் போடும் பொழுது இது இதுக்கானது இல்லை, இது இந்த சமூகத்தினுடைய புறையோடி போன விஷயங்களை பேசுறதுக்கான ஒரு கலை வடிவம், இதை அதுக்காக தான் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரார். ஒரு 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 இடம் சொல்கிறேன் பாருங்க. எம்ஆர் ராதா வந்து நாடகம் தொடக்க காலத்தில் போடுறார். கும்பகோணத்தில் நாடகம், மூப்பனார் தோட்டம்ன்ற இடத்துல ராதாவுடைய நாடகம் நடக்குது. மணி இந்த பக்கம் எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு. எக்ஸிபிஷனில் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையோட நாடகம், ராதாவுடைய நாடகம் மூப்பனார் தோட்டத்தில். மணி அடிக்கிறாங்க. எம்ஆர் ராதாக்கு 6 மணினா 6 மணிக்கு நாடகம் தொடங்கிடணும். மணி அடித்து 6 மணிக்கு ஒரே ஒரு ஆள் கிடையாது நாடக அரங்கத்தில். ஆனால் எம்ஆர் ராதா நாடகம் தொடங்கி நடத்துகிறார். முழுமையாக 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் நாடகம் போட்டு முடிக்கிறார். இது 10-15 நாளாக எம்ஆர் ராதா தொடர்ந்து இதை செய்கிறார். ஆட்கள் இல்லை. அப்போ கூட இருக்கிறவங்க கேட்குறேன், என்னென்ன யாருமே இல்லாமல் யாருக்கு தானே நம்ம நாடகம் போடுறோம்? அப்போ எம்ஆர் ராதா சொல்கிறாரு, முதல்ல இந்த பெஞ்சுக்கும் நாற்காலிக்கும் சுயமரியாதை வரட்டும், அப்புறம் இதில் உட்காரவனுக்கு சுயமரியாதை வரும் அப்படின்னு நாடகம் போடுறார். ஒரு சில மாதங்களில் தலைக்கீழாக அதே ஊரில் நவாப்புனுடைய நாடக கொட்டகையில் ஆளே இல்லாமல் எம்ஆர் ராதா நாடகம் எல்லா நாளும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓட ஒரு காட்சி வந்து அப்படியே மாறுது. இந்த தன்னம்பிக்கை இருக்கு இல்லைங்களா? விடிஞ்சா 50 பேருக்கு சோறு போடணும், வாடகை கொடுக்கணும், இந்த சூழல்லையும் நான் இந்த மாதிரி நாடகம் தான் போடுவேன், இதுக்கு கட்டாயம் ஒரு காலத்தில் மக்கள் திரும்பி வருவாங்க அப்படின்ற அந்த ஒரு பெரிய அளப்பரிய ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. அது வந்து இந்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அது வேற யாருக்கிட்டுமே இல்லை. நான் இவர்கிட்டே சொல்லுவேன், ராதா ரவி சார்கிட்டே, உங்ககிட்டே உங்கள் அப்பாவுடைய கட்ஸ் கிடையாது. அந்த கொள்கையோடு தான் நான் இதுக்காக தான் போடுறேன், விருப்பந்தான் வா, நான் இப்படி தான் நடிப்பேன், நீ கேமரா வச்ச ஆங்கிள்கெல்லாம் நான் நடிக்க மாட்டேன், நான் நடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீ கேமரா வச்சுக்க இப்படின்னு சொல்கிற ஒரு மனிதன் இருக்கார் இல்லைங்களா? அந்த மனிதரை இந்த சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ அவருடைய பகுத்தறிவு கொள்கைகள் இல்லையா, அதெல்லாம் பெரியார்கிட்ட தான் வந்துச்சா? பெரியாருக்கும் அவருக்குமான நட்பு, அது உங்கள் ஆய்வில் எப்படி? இல்லை, பெரியாருக்கும் அவருக்குமான நட்புன்றது 1940 தொடக்கத்தில் வருது. ஆனால் எம்ஆர் ராதா அதுக்கு முன்னாடியிலிருந்து அவர் வந்து சீர்திருத்த நாடகங்கள் போடுறது, பெரியார் தொடர்புக்கு முன்னாடியே வருது. அவர் வந்து விமலா அல்லது விதவையின் கண்ணீர் அப்படின்னு ஒரு நாடகம் போடுறாரு.
அப்புறம் இழந்த காதல் அப்படின்ற நாடகம் போடுறாரு. இந்த நாடகங்கள்லாம் போட்டுட்டு இருக்காரு. இதுலயே வந்து நிறைய புரட்சிகரமான கருத்துக்கள், மாற்று சிந்தனை உள்ள கருத்துக்கள் அதெல்லாம் வந்து அதில் வருது. அப்போவே சிக்கலும் வருது. நாகப்பட்டினத்தில் விமலா அல்லது விதவையின் கண்ணீர் நாடகம் போஸ்டர்லாம் ஒட்டி நாடகம் நடந்துட்டு இருக்கு. அங்கே அக்ரகாரத்தில் இருக்கிற எல்லாரும் போய் அப்போ கணேஷ் ஐயர் அப்படின்ற ஒரு பார்ப்பனர் தான் வந்து அங்கே நீதிபதியாக இருக்கார். அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் இவ்வளோ அக்கப்போர் பண்ணுறான், எங்களால் தாங்கவே முடியல, எப்படியாவது நீங்கள் அந்த நாடகத்தை தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஏன்னா விதவைக்கு மறுமணம் செய்து வைக்கிற காட்சி வந்து அந்த நாடகத்தில் வருது. நாடகத்தினுடைய பேரே விமலா அல்லது விதவையின் கண்ணீர் தான். அப்போ கணேஷ் ஐயர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்செல்லாம் நான் வந்து நாடகத்தெல்லாம் தடை போட முடியாது, நான் வரேன், நான் வந்து நாடகத்தை பார்க்குறேன், எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் தடை போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நாடகம் வந்து பார்க்குறாரு. டிக்கெட் வாங்கிட்டு அவர் வந்து பார்க்குறாரு. நாடகம் முடிஞ்ச உடனே அவர் வந்து மேடை ஏறுறார். மேடை ஏறி பேசுகிறாரு. இந்த மாதிரி எல்லாரும் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நான் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து தடை போடணும் அப்படின்னா நான் நாடகத்தை பார்க்கணுன்னு தான் நான் வந்தேன். ஆனால் இந்த நாடகம் உலகம் இந்தியா முழுக்க போடப்பட வேண்டிய ஒரு நாடகம். ஏன்னா இளம் வயதில் விதவை ஆயிட்டு படுற கொடுமையை நான் என் குடும்பத்திலேயே நான் அனுபவிக்கிறேன். என் தங்கச்சி அந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் நான் அனுபவிக்கிறேன். இந்த நாடகம் தமிழகத்தில் இல்லை இந்தியா முழுக்க போடணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்தை எம்.ஆர். ராதா சந்திக்கிறார். இதெல்லாம் வந்து பெரியாரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே. ஆனால் பெரியாரை சந்தித்த பிறகு எம்.ஆர். ராதா நாடக அந்த அந்த வெளிப்பாடுன்றது இன்னும் முறைப்படுத்தப்பட்ட, அரசியல்படுத்தப்பட்ட, ஒரு ஆதாரப்படுத்தப்பட்ட நாடகமாக மாறுது. உங்களுக்கு ஏதாவது டவுட்டா, இங்கே பாருங்கள் 2 பக்கமும் புத்தக அலமாரி வச்சிருக்கிறேன், இங்கே எல்லா புக்கும் இருக்குது, நாடகம் முடிஞ்ச பிறகு வாங்க நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ராமாயணத்துக்கு கலவரம் நடக்குது, சட்டம் போடாதீங்க, நான் வந்து என் சொந்த நாடகம் இல்லை, என் சொந்த கற்பனை இல்லை, இந்த மாதிரி சீனிவாச ஆச்சாரி, ராகவையங்கார் இவங்க எல்லாரும் சொன்னத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த நாடகம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அது பாருங்கள் எல்லா புக்கும் இங்கே வாங்கி வச்சுருக்கிறேன், முடிஞ்ச பிறகு வந்து நீங்கள் வந்து பார்க்கலான்னு நாடக மேடையில் 2 பக்கமும் அலமாரி வச்சு நாடக அந்த ஆதார புத்தகங்களை வச்சுட்டு எம்.ஆர். ராதா வந்து போடுறார். இது வந்து பெரியார்கிட்ட தான் அவருக்கு வருது. அவர் சொல்கிறார், பெரியாருடைய வாழ்க்கை தான், பெரியாருடைய அவர் உள்ளே வந்த பிறகு தான் எனக்கு நிறைய சிக்கல் வந்தது. அதே சமயத்தில் இந்த நாடகம்ன்றதை நாம் வந்து ஒரு சரியான பாதையில் நம்ம போயிட்டுருக்கோம், இதுதான் இப்படி தான் நம்ம செய்யணும், நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ தான் வந்து அவர் சொல்கிறாரு, நான் பெரியாரின் கொள்கைகளை பறைசாற்றுவதற்காகத்தான் நாடகம் போடுகிறேன், அதற்கு என்ன விலை கொடுக்கறதுனால நான் தயார், அந்த விலை என் உயிராக இருந்தாலும் கொடுப்பதற்கு நான் தயார் அப்படின்னு சொல்கிறேன். இந்த கிளாரிட்டி அவர்கிட்ட, நான் முன்னாடியே சீர்திருத்த நாடகம் தான் போட்டுட்டு இருந்தேன் அதெல்லாம் இல்லை, பெரியார் உள்ள வந்த பிறகு, பெரியாரின் சிந்தனைகள் உள்ள வந்த பிறகு இந்த சிந்தனை சமூகத்திற்கு எவ்வளோ முக்கியமானது. நான் வந்து முறையற்ற ஒரு சீர்திருத்தம் பேசிட்டு இருந்தேன், பெரியார் அதை ரொம்ப முறைப்படுத்தப்பட்ட மிக செழிப்பான இதை நோக்கி ஒரு சீர்திருத்த பாதையை வச்சிருக்காரு, அதை நான் செய்கிறேன் அப்படின்னு எம்.ஆர். ராதா பண்ணுறார். இதில் 2 நீங்கள் பார்க்கணும், பெரியாரால் எம்.ஆர். ராதாவும் எம்.ஆர். ராதாவால் பெரியாரும் 2மே நடந்தது. எம்.ஆர். ராதாவினுடைய நாடகத்தின் வழியாக பெரியாருடைய கொள்கைகள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. பெரியார் என்கிற இந்த அடையாளத்தின் வடிவாக எம்.ஆர். ராதா தன்னுடைய பயணத்தை மிக சீராக அமைத்து கொண்டார். இது 2 பேருமே அதை வந்து ஒத்துக்கிறாங்க. எஸ், நான் எவ்வளோ அவரை பயன்படுத்தினோ நான் பயன்படுத்திக்கிறேன், பெரியார் நான் எவ்வளோ ராதாவை பயன்படுத்தினோ நான் ராதாவை பயன்படுத்திக்கிறேன். இந்த ஒரு மியூச்சுவலான ஒரு புரிதல் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் எம்.ஆர். ராதா இவ்வளோ இதுவாக தெளிவாக சொல்கிறார். ஒரு முறை ஒரு கார் வாங்குறாரு எம்.ஆர். ராதா. ஒரு கார் வாங்கிட்டு அவர் எப்போவுமே கார் வாங்கி பெரியார்கிட்ட கொண்டு போகிறார். அப்போ வந்து மீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்னு சொல்லி நம்ம சிம்சன் இதுக்கிட்ட இருக்குது, பாட்டா பக்கத்தில், அங்கே போய் காரை நிறுத்திட்டு, ஐயா ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கிற ஐயா, நீங்கள் வந்து ஏறினீங்கன்னா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாயா அப்படின்னு எம்.ஆர். ராதா கூப்பிட்றாரு. அப்படியா, சரி போகலாம் ராதா அப்படின்னு ராதா கிட்ட பெரியார் வராரு. ராதா அந்த கதவை திறந்து விட்றாரு. திறந்து விட்டா புது காரு நிற்குது. பெரியார் கேட்குறாரு, இவ்வளோ ராதா அந்த காரு அப்படின்னு கேட்குறாரு. இதுங்களாயா, இது வந்து 1,40,000 ஐயா அப்படின்னு ராதா சொன்ன உடனே உள்ளே ஏறப்போன பெரியார் அப்படியே பின்னாடி வந்துடுறார். பின்னாடி வந்து, ஐயோ இவ்வளோ விலை உயர்ந்த காரில் ஏறுற யோக்கியதையெல்லாம் எனக்கு கிடையாதுங்க அப்படின்னு பின்னாடி வரார். நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம முன்னாடி நம்ம யாரோ ஒருத்தரை மதித்து கூடும்போது இப்படி சொன்னால் நம்ம என்ன பதில் சொல்லியிருப்போம்? பரவாயில்லைங்க ஐயா அப்படியெல்லாம் இல்லை ஏறு. ராதா சொன்னாராம், இந்த காரை வாங்குற யோக்கியதையே உங்களால் தாயா வந்துச்சு, நீங்கள் தாயா ஏறணும் அப்படின்னு சொன்னாராம். இதுதாங்க இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்லணும். 1941 பெரியார் வந்து ராதாவுடைய நாடகத்துக்கு தலைமை ஏற்கிறார். அவர் கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி ராதான்னு ஒருத்தர் நாடகம் போடுறாரு, நீங்கள் வரணும்னு. ராதா வரார். பெரிய இவங்களுக்கான நேரடி கொள்கை ரீதி அனுபவம் இல்லை, அறிமுகம் இல்லை. அப்போ ராதா நாடகம் போட்டுகிட்டே இருக்கார்.
இறந்த காதல் அப்படின்னு ஒரு நாடகம். நீதி கட்சியினுடைய நிதி வசூலுக்காக அந்த நாடகத்தை அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க, பெரியார் தலைமை. நாடகம் நடக்குது. பாதியில் ராதா நாடகம் நிறுத்திடுறார். ராதா வந்து யாராவது தலைமை ஏற்க கூப்பிட்டாருன்னா, அவர் எங்கே நினைக்கிறாரோ அங்கே நாடகத்தை நிறுத்திட்டு அவங்கள ஏற்றி பேச வைப்பார். இங்கே தான் நிறுத்தணும் இப்படியெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா உனக்கு விருப்பம் தான் பாரு, இல்லைன்னா டிக்கெட்டை வாபஸ் வாங்கின்னு போயிடுன்னு சொல்கிறாள் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நிறுத்திட்டு இப்பொழுது இந்த நாடகத்துக்கு தலைமை ஏற்றுக்கிற ஐயா பெரியார் பேசுவார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். அறிவிச்சுட்டு இவர் உள்ளே போகிறார். பெரியார் வந்து மெதுவாக இது மேடை ஏற வரார். அரங்கத்துலேருந்து ஒருத்தர் சத்தம் போடுறான், ராதா உன் நாடகம் பார்க்குறத நாங்கள் டிக்கெட் வாங்கின்னு வந்திருக்கோம், இங்கே கண்டவங்க பேச்சு கேட்குறதுக்கெல்லாம் நாங்கள் வரல, நீ நாடகம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் யார் பேச்சுனா நீ வச்சுக்கோ. பெரியார் மேடை ஏறிட்டு இருக்கார். அவ்வளோதான். இம்மீடியட்டாக ராதா வந்து அங்கேருந்து நேராக வந்தார். வந்துட்டு யார் என்ன சொன்னேன் அவன் திரும்ப ரிப்பீட் பண்ணானா, உன் நாடகம் பார்க்க தான் வந்தோம், நீ கண்டவங்க பேச்சு கேட்குறதுக்கெல்லாம் வரல, நீ நாடகம் முடி அதுக்கப்புறமா. உடனே ராதா, நாடகம் தானே பார்க்க வந்த, நாடகம் முடிஞ்சிடுச்சு, நீ போகலாம், இப்போ பெரியார் பேசுவார், நான் ஒன்றும் டிக்கெட்டில் கதை வசனமெல்லாம் எழுதி தரல, நாடகம் முடிஞ்சிடுச்சு நீ போகலாம் அப்படின்னு சொல்லி. இந்த இடம்லாம் தான் பெரியாருக்கு ராதா மேலே அளப்பரிய நம்பிக்கையை கொடுத்தது. ஏன்னா இன்னைக்கு ஆடியன்ஸை பகச்சிக்கிட்டோம்னா நாளைக்கு நாடகத்துக்கு வரமாட்டான், வசூல் இருக்காது அப்படின்னு தான் அப்போ எல்லாருமே. அதில் தான் அந்த ஒன்ஸ் மோர்ன்ற அந்த கான்செப்டே அவன் கேட்கும் போதெல்லாம் நம்ம எழுந்து திரும்ப நடிக்கணும், நடித்தாதான் வந்து மறுபடியும் ஆடியன்ஸ் வருவான், அப்போ ஆடியன்ஸுக்காக தான் நாம அப்படின்னு இருந்ததை ராதா தான் முதல்ல மாத்துறாரு. இந்த ஒன்ஸ் மோரவே நீங்கள் நாடக வரலாற்றிலேயே ஒன்ஸ் மோர்ன்ற அந்த விஷயத்தை முற்றிலும் ஒழித்தது ராதா தான். அவர் ஒன்ஸ் மோர் போட முடியாது, நாளைக்கு வந்து பார்த்துக்க, இதே நாடகம் நாளைக்கு நடக்குது, நாளைக்கு வந்து பார்த்துக்க, நான் கஷ்டப்பட்டு நடித்து கீழே விழுந்து சாவேன், நீ ஒன்ஸ் மோர்னுவ, நான் மறுபடியும் உயிரோடு எழுந்து மறுபடியும் கஷ்டப்பட்டு இது பண்ணி திரும்ப சாகணுமா, பண்ண முடியாது, நாளைக்கு வா அப்படின்னு சொல்கிற இந்த கட்ஸ் வந்து ராதா கிட்ட இருக்கு. இதில் என்னென்னா பெரியாருக்கு ராதாக்கு முன்னாடியே நிறைய நாடகங்கள் பெரியார் பார்க்குறாரு. பாரதிதாசனுடைய இரணியன் அல்லது இணையற்ற வீரன் நாடகம், அப்புறம் என்எஸ்கேவுடைய நாடகங்கள், நிறைய நாடகங்கள் பார்க்குறாரு. இந்த நாடகங்களில் இல்லாத ஒன்று பெரியார்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா, எதிர்ப்புகளை எதிர்க்கிற ஒரு தன்மை. அதை அப்படியே எதிர்நோக்குதோ, அப்படியே வா நானும் நிற்கிறேன், பணிஞ்சு போகிறதோ இல்லை அதோடவோ வந்து மௌனம் ஆகிறதோ இல்லை, நீ வந்தேன்னா நானும் வரும். இதை வந்து பெரியார் 3 இடங்களில் தலைமை ஏற்கும் போது எதிர்பாராத விதமாக பார்க்குறாரு. இது அது 1945 பெரியார் அறிவிக்கிறாரு. இப்படியெல்லாம் நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எம்ஆர் ராதாவை கொண்டு ராமாயணத்தை நாடகமாக போடுவேன் அப்படின்னு 45 பெரியார் அறிவிக்கிறார். இதை ராதா கிட்ட அவர் கன்சல்ட் கூட பண்ணலை, வேறு அவங்க குழுவில் இருக்கிற கட்சியில். அப்போ அண்ணாதுரை நாடகம் நடத்திட்டு இருக்காரு, என்எஸ்கே நாடகம் நடத்திட்டு இருக்காரு, டிகேஎஸ் எல்லாருமே நாடகம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் பெரியார் அறிவிக்கிறாரு, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ராதாவை கொண்டு ராமாயணத்தை நாடகமாக போடுவேன்னு குடியரசில் எழுதுறாரு. இதெல்லாம் ராதா கூட அவர் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஆனால் ராதா என்கிற கலைஞன் மீது அவருக்கு இருக்கிற நம்பிக்கை, இப்படி தான் மக்கள்கிட்ட ஒரு கருத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 44 ஒரு மாநாடு நடக்குது, அதில் முதல்ல ராதாவுடைய நாடகம் அரங்கேறுது. திருச்சி மாநாட்டில் நாடகம் அரங்கேறுது ராத்திரி. அப்போ வந்து ராதாவுக்கு பணம் கொடுக்கணும்னு அண்ணா போய் காசு கேட்குறாரு. பெரியார் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு 500 ரூபா கொடுக்கணும் ஐயா அப்படின்ற. 500 ரூபாலாம் கொடுக்க முடியாது, 100 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு பெரியார் 100 ரூபா கொடுக்குற. ஐயா பத்தாது ஐயா அப்படின்னா, அப்புறம் பெரியார் ஒரு 200 ரூபா கொடுத்து 300 ரூபா கொடுக்குறாரு. எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்ணி அண்ணா 200 ரூபான்னா 500 ரூபா ராதாவுக்கு கொடுக்குறாங்க. அந்த இரவுங்க அந்த நாடகம் 50,000 பேர் இப்போ அந்த நாடகத்தை பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சுட்டு விடிய காலம் நாடகம் முடித்து திரும்பி போகிற பெண்கள் சொல்கிறாங்க, ராதா ஒருத்தர் நாடகம் போதுமே, அண்ணாவும் தேவை கிடையாது, பெரியாரும் தேவை கிடையாது இந்த கொள்கையை பேசுகிறதுக்கு, ராதா நாடகம் ஒன்று போதும் இப்படின்னு மக்கள் சொல்லிட்டு போகிறாங்க. இந்த தகவலை எடுத்து பெரியார் மறுநாள் குடியரசில் போடுறார். அவர் தாங்க தலைவர், அவரு கூட தேவையில்லைங்க, தளபதின்ற அண்ணா கூட தேவையில்லைங்க, ராதா நாடகம் ஒன்று போதுங்கன்னு மக்கள் பேசிட்டு போகிறாங்க பாருங்க. இதை எடுத்து பெரியார் வந்து அதில் போடுறதா இருக்கு இல்லைங்களா. அப்போ வந்து அந்த நாடக கலைஞன் மீது அல்லது அவனுடைய இது மேலே பெரியாருக்கு இருந்த அந்த நம்பிக்கை பாருங்க, அந்த பெரிய நம்பிக்கை. அதுக்கு அப்படியே இந்த பக்கம் இதுக்காக நான் என் உயிரை கொடுக்குறதுனா கூட நான் தயார். இப்படி இந்த 2 தாங்க பெரியாருக்கும் ராதாவுக்குமான உறவு. இந்த அடிப்படையில் தான் அவங்களுடைய பயணம் கடைசி வரைக்கும் போகுது. ராதா ஏற்றுக்கொண்ட ஒரே அப்பழுக்கற்ற தலைவர் அப்படின்னா பெரியார் தான். அவர் காமராஜரை பிடிக்கும்,
காமராஜர் அவர் தலைவர்னு சொன்னார். ஆனால் பெரியார் அளவுக்கு இந்த நூற்றாண்டில் இந்த மக்களுக்காக எந்த தன்னலமும் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு தலைவனை பார்க்க முடியாது அப்படின்னு பெரியார் ராதா. அதே மாதிரி பெரியாருக்கு சினிமாவையும் நாடகத்தையெல்லாம் பிடிக்காது. 5 நோய்கள் 5 பேய்கள்ல சினிமாவை நாடகத்தை இது எல்லாத்தையுமே சொல்றார். ஆனால் பெரியார் ஏற்றுக்கிட்டு ஒரு மனுஷனுக்காக ஒரு மன்றம் தொடக்கிற அளவுக்கு 1963 வந்து இந்த மன்றம் திறக்கிறாங்க. 63 64 மன்றம் திறக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெரியார் வந்து ஏற்றுக்கிட்ட ஒரு கலைஞர்னா வந்து அது எம்ஆர் ராதா தான். ஸோ இதுதான் அவங்க 2 பேருக்குள்ள 2 பேருக்கும் கொள்கை முக்கியம். 2 பேருக்கும் சமூக விமர்சனங்கள் குறித்து எந்த அக்கறையும் கிடையாது. நிறைய ஒற்றுமை உண்டுங்க 2 பேருக்கும். பெருசாக அதிகமாக படிக்காதவங்க 2 பேருக்கும் எந்த விதமான முன்மாதிரிகளும் கிடையாது. அவங்களே தான் உருவாக்குற முன்மாதிரிகள் தான். 2 பேருக்கு எந்த விதமான இப்படி ஒரு கோட்டு ஒரு ஒழுங்கு அப்படியெல்லாம் இல்லை. நம்ம உருவாக்குறது ஒழுங்கு, தேவைக்கு உருவாகிறது தான் ஒழுங்கு. ஏற்கனவே போடப்பட்டிருக்கிறதெல்லாம் ஒழுங்கு கிடையாது அப்படின்றது நமக்கு எது கம்ஃபர்டபுளாக. ஆமாம், எல்லாத்தையும் கேள்விக்குள்ளாக்குறது, எந்த விஷயத்தையும் கேள்விக்குள்ளாக்குறது. அப்புறம் ரொம்ப முக்கியமானது, ஒரு தடை போட்டால் அந்த தடையை எப்படி மீறுறது. குடியரசு பத்திரிகைக்கு தடை போட்டால் அடுத்து பகுத்தறிவுன்னு ஒரு பத்திரிகை தொடங்குவார் பெரியார். பகுத்தறிவுக்கு தடை போட்டால் புரட்சின்னு ஒரு பேர் வைப்பார் பெரியார். இது அப்படியே மாறினே இருக்கும். கண்டென்ட் ஒன்று தான், பேர் வந்து வேற வேற. ராதாவுடைய நாடகமும் அப்படிதான். போர்வாளுக்கு தடையா உடனே அதுக்கு வந்து நண்பன், நண்பனுக்கு தடையா பக்தன், பக்தனுக்கு தடையா மலேயா கணபதி, தூக்கு மேடைக்கு தடையா அதுக்கு வந்து ஒரு பேர் பணக்காரன் அப்படின்னு பேர் மாற்றி 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 அதே விஷயத்த போடுறது இருக்குது இல்லைங்களா. இது பெரியார்கிட்ட தான் ராதாவுக்கு வருது அந்த கட்ஸ். இந்த மாதிரியான விஷயங்களில் பெரியாரும் ராதாவும் ஒரு ஒத்திசைவாக இருக்காங்க. 1979 வந்து ராதா இறந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும் இல்லையா, அந்த காலத்தை தகவல்லாம் திரட்டுறதுக்கு. அப்படி எப்படி திரட்டிங்க? இல்லை, இந்த டாக்குமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் 2014 பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் டாக்குமெண்ட்ரி வந்தது, அது வெளியாச்சு. 14 வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பேர் ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது. இவங்கள பண்ணலாம் அவங்கள பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அப்போ கடைசியாக வந்து நின்ன இடம் வந்து எம்ஆர் ராதா, என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு நின்னேன். அப்புறம் எம்ஆர் ராதா பண்ணலாம் முதல்ல அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டு எம்ஆர் ராதாவை பண்ணுறதுக்கு நான் வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். இங்கே ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த சட்டகத்தை எடுத்து அதுக்குள்ளே நான் எதுவுமே ஃபில் பண்ண மாட்டேன். சரி சரி. நான் தேடி போவேன். நான் தேட முடியும், நான் நம்புகிறேன் அப்படின்னு நான் தேடி போவேன். 2014 நான் தொடங்குறேன். சரி. அப்போ உண்மையான ராதாக்கு 102 வயசு. உண்மையாக இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறதுக்கு 109 வயசு அப்படின்னு வைங்களேன். அப்போ நான் ராதாவை தேடி போகிறேன். ராதாவோட பழகின மனிதர்களை சந்தினேன். அப்போ வந்து ராதாவுடைய நாடகம், ராதாவுடைய சினிமா, ராதாவுடைய அரசியல், அவருடைய தனி வாழ்க்கை, இந்த 4 தான் இதில் பேசப்படுறது. இந்த 4ல் தனி வாழ்க்கை அப்படின்றது ஒரு சின்ன பார்ட், அவ்வளோதான். அவருடைய பர்சனல் இதுக்குள்ளார பேசுறதுன்றது இல்லை, அது அவசியம் இல்லை. இந்த தலைமுறைக்கோ இந்த சமூகத்துக்கோ யாருடைய பர்சனலும் அவசியம் இல்லை. அப்போ இந்த 3ம் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த விஷயம், இந்த தனி வாழ்க்கைன்ற விஷயம் எந்த அளவுக்கு துணை செஞ்சிச்சு, எந்த அளவுக்கு முரணாக இருந்துச்சு, இதுதான் வந்து இந்த நாடகத்தினுடைய. ஏன்னா இதை கேட்குற இந்த இங்கே பார்க்குற ஒரு மாணவன், இங்கே பார்க்குற ஒரு யங்ஸ்டர், அவனுக்கு இது ஏதோ ஒரு வகையில் இருக்கும். அப்போ இப்படி தேடும்போது தாங்க நான் வந்து நாடக நடிகர்களை தேடுறேன். எல்லாரும் உதிரிகளாக அங்கங்கே என்னால் ஒரு 10 12 பேரை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அவரோடவே நடித்த ட்ராவல் பண்ண நடிகர்கள், நாடக நடிகர்களை வந்து கண்டுபிடிச்சி அவங்கள வந்து முழுக்க பதிவு பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவரோட சினிமாவில் நடித்தவங்கள தேடுறேன். சினிமாவில் நடித்த ஆண்கள் பெரும்பாலும் இல்லை, பெண்கள் தான் கிடைச்சாங்க, நடிகைகள் தான் இருந்தாங்க. எம்என் ராஜம்லாம் கூட, எம்என் ராஜம், சௌகா ஜானகி, சரோஜா தேவி, சச்சு, கேஆர் விஜயா, இந்த மாதிரியான நடிகைகளை வந்து அவங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க சார் உங்களுக்கு? இல்லை, நான் சந்தித்த அவங்க குடும்பத்தில் எல்லாருமே வந்து இதில் ரொம்ப ஆர்வமாகவும் இதுவாகவும் தான் துணை செஞ்சாங்க. முக்கியமாக நான் முதல்ல சந்தித்தது வந்து ராதா ரவி சார். ராதா ரவி சார் பார்க்கும்போது அவர் முன்னாடி என்னுடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆவணப்படம் பார்த்துட்டு ரொம்ப உருக்கமாக பேசினார் என்கிட்ட. இந்த மாதிரி சார் நான் பார்த்தேன், அவரே ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினார். ரொம்ப இதுவாக இருந்தது, நான் அழுதுட்டு இருந்தேன் பார்த்துக்கிட்டே அப்படின்லாம் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் உங்களை பார்க்க வரலான் இருக்கிறேன் அப்படின்னா, வாங்க சார்னு இப்போ போயிட்டு பேசினும்போது நான் என்னோட கூட என் டீமில் இருந்த ஆட்கள்லாம் போனோம்.
பேசும்போது அவர் அடுத்து யார் சார் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். நான் நிறைய பேரை யோசித்தேன். இப்போ வந்து நடிகைகள் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓ சார், எங்கள் அப்பா பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு. சரி, நான் வந்து உங்களுக்கு காசு கொடுக்குறேன் சார், நீங்கள் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை சார் காசுலாம் வேணாம். அவர் வந்து ஒரு ஒரு பெரிய அதுக்கான என்ன தொகையோ அந்த தொகையை சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு காசு வேண்டாம் சார். ஏன் சார் வேண்டாங்கிறீங்க? இல்லை இல்லை காசு வேண்டாம், எனக்கு ஃபோட்டோ, ஏதாவது வீடியோ கிளிப்ஸ், ஆடியோ கிளிப்ஸ் அந்த மாதிரி எனக்கு முடியாதவங்கள எனக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரது அப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணால் போதும் சார், காசு வேண்டாம் சார். ஏன் சார் காசு வேண்டாங்கிறீங்க? எங்கள் அப்பா பற்றி பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் உங்கள் அப்பா பற்றி பண்ணல சார், நான் நடிகவேல் எம்.ஆர். ராதா பற்றி பண்ணுறேன், அதனால் எனக்கு வேண்டாம் சார்ன்னு சொல்லி மறுத்துட்டேன். நான் அப்போ மறுத்துட்டு தான், ஆனால் அவர் வந்து முழுக்க எங்கேனாலும் அங்கே வந்தார். சவுகார் ஜானிக்கு பார்க்குறதுக்கு ஒரு முறை பெங்களூருக்கு வந்தார், சரோஜதேவி பார்க்குறதுக்கு இன்னொரு முறை பெங்களூர் வந்தார். எல்லாம் அவ்வளோ கோஆப்ரேட்டிவ். எப்போ ஃபோன் பண்ணாலும் என்ன கேட்டாலும் அவர்கிட்ட இருக்கிற அவ்வளோ விஷயங்களை கொடுத்தாரு. அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் அறியாத விஷயங்களெல்லாம் நான் வந்து இதுக்குள்ளார தேடி நான் கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை அவர் அக்செப்ட் பண்ணினார். சரிங்க சார், அது உண்மை தான். நிறைய இன்டர்வியூஸ்லேயும் அதை சொன்னார். இந்த மாதிரி லாயோலா காலேஜ் பேராசிரியர் ஒருத்தர் எங்கள் அப்பா பற்றி ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தார், ஃபோட்டோஸு, சில சின்ன சின்ன வீடியோஸ், அது எல்லாமே அவர் கொடுத்தாரு. அதே மாதிரி அவங்க ராதிகா மேடம் பார்த்தேன், அவங்களும் வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க. அவங்ககிட்ட இருந்த சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கொடுத்தாங்க. எம்.ஆர். ராதான்னு உடனே வந்துட்டு முதல்ல ஞாபகம் வருது, நிறைய சீர்திருத்த கருத்துக்கள் சொன்னாலும் என்ன பண்ணாலும் முதல்ல ஞாபகம் வருது எம்ஜிஆர் ஷூட்டிங் இன்சிடென்ட் தான். எம்ஜிஆருக்கும் எம்.ஆர். ராதாவுக்கு இடையிலான அந்த ஊழல் எப்படி வந்துச்சு, அதை பற்றி உங்கள் ஆய்வில்? இல்லை, எம்ஜிஆருக்கும் எம்.ஆர். ராதாக்குமான ஊழல் அப்படின்றது இல்லை. எம்ஜிஆர் மீது, எம்.ஆர். ராதா மீது எம்ஜிஆருக்கு அளப்பரிய மரியாதை உண்டு எப்போவுமே. இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் அன்னைக்கு எல்லாருக்குமே ஏறக்குறைய சீனியர் மோஸ்ட் அந்த அவங்களோட புழங்குற என்எஸ்கே மேலே இருந்தது ஒரு விதமான மரியாதை, எம்.ஆர். ராதா மேலே இருந்ததும் ஒரு விதமான மரியாதை. இது சிவாஜியாக இருக்கட்டும் இல்லை எம்ஜிஆராக இருக்கட்டும், ரெண்டு பேருமே அவர் முன்னாடி படப்பிடிப்பு தளத்திலே உட்கார மாட்டாங்க அப்படின்றதும், ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற படங்களில் முதல்ல அண்ணன் போர்ஷன்லாம் முடிச்சுட்டு அவர் அனுப்பிடுங்க, அப்புறம் நம்ம ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியாக தான் இருந்திருக்காங்க. இதை வந்து அவங்களுடைய பிள்ளைகளே கூட என்கிட்ட பேசியிருக்காங்க. யார் யாரெல்லாம் நான் பண்ணனோ அவங்க பிள்ளைங்களே கூட என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல உறவு இருந்திருக்கு. அப்புறம் இந்த ஷூட்டிங் தொடர்பாக என்னுடைய நான் தேடல்ல இங்கே ஏற்கனவே பேசப்படுகிற எந்த விஷயமும் அது காரணமாக இல்லை. அது ஒரு ரீசனே இல்லை. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு தனிப்பட்ட ரீசன் தான் இருந்தது. அந்த காரணம் அது வந்து ஆவணப்படத்தில் அது வருது. அது ஒரு தனிப்பட்ட காரணம் தான். இங்கே வந்து அவங்க யூகங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு தான் இங்கே இருந்த எல்லாமே. ஏன்னா எம்.ஆர். ராதா அவருடைய நீதிமன்றங்களில் வந்து அவங்களுடைய வழக்கறிஞர்கள்கிட்டயோ அல்லது நீதிமன்ற வாக்குமூலத்திலே எங்கேயுமே வந்து என்ன மோட்டிவ் அப்படின்றத அவர் பேசவே இல்லை. அதே மாதிரி எம்.ஆர். ராதா உள்ளேருந்து வெளியில் வந்த பிறகு தினமணி கதிரில் பிரபல எழுத்தாளர் விந்தன் வந்து அவரை பேட்டி எடுத்து 31 வாரமும் 33 வாரமும் வந்து சிறைச்சாலை சிந்தனைகள் அப்படின்னு தினமணி கதிரில் வருது. பேர் தான் சிறைச்சாலை சிந்தனைகள். அதில் எங்குமே எம்.ஆர். ராதா எதுக்காக இது நடந்தது அப்படின்றத சொல்லலை. ரெண்டு பேருக்குமே ஒன்று இருந்தது, இது எங்களுடைய பர்சனல், இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது சுட்டது தப்பா சரியா, ஏன் சுட்ட, யார் சுட்டாங்க, இவ்வளோதான். எம்.ஆர். ராதா வந்து நீதிமன்றத்தில் சொன்னது, நான் ராமச்சந்திரனை சுட்டேன், என்ன நான் சுட்டுக்கல, இவ்வளோதான் எம்.ஆர். ராதா நீதிமன்றத்தில் சொன்னது. இதுக்கு என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா பெரியார் இறந்த அன்னைக்கு பரோலில் வந்து அஞ்சலி செலுத்தும் போது எம்ஜிஆரை பார்த்தாருன்னு ஒரு தகவல் இருக்கு. அது உண்மையா? அது இல்லை, பெரியார் அஞ்சலி செலுத்த வந்தப்போ ரெண்டு பேரும் சந்திச்சாங்க அப்படின்னு ஒரு. இல்லை, பெரியார் இறக்குறப்பெல்லாம் ராதா ரிலீஸ் ஆகி வந்துட்டார். பரோல்ல வரல, ராதா ரிலீஸ் ஆகி வந்துட்டாரு. வந்துட்ட பிறகு எனக்கு தெரிஞ்சு 3 பேருடைய திருமணங்களில் 2 பேரும் சந்திக்கிறாங்க. ஒன்று திருவாரூர் தங்கராசு மகளோட திருமணம், மலர்கொடி சுகுமாரன், அவங்க திருமணத்தில் எம்ஜிஆர் தான் தலைமையேற்று நடத்துகிறாரு. அதுக்கு ராதாவும் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் P.A. பெருமாள், பராசக்தி ரத்த கண்ணீர் எடுத்தார், அந்த P.A. பெருமாளும் போகிறாங்க. எம்ஜிஆர் தான் தலைமை. அப்போ அவங்க எதிரில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ எம்ஜிஆர், ஐயோ என்ன அண்ணன்லாம் முன்னாடி உட்காந்துருக்காரு, அண்ணன் மேடைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மேடைக்கு வந்து கூப்பிடுறாங்க. அப்புறமா எம்ஜிஆர் வராரு, எம்.ஆர். ராதா இது பண்ண உடனே எல்லாரும் கத்துறாங்க. அங்கே எம்ஜிஆர் ரசிகர்கள் அப்போ கூட அந்த இதில் கத்துறாங்க. அப்போ எம்ஜிஆர் வந்து சத்தம் போடாதீங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ திருவாரூர் தங்கராசு மகள் திருமணம், EVKS இளங்கோவனுடைய திருமணம்,
அப்புறம் மனோரமாவுடைய மகன் திருமணம், பூபதியோட திருமணம், இந்த 3 பேருடைய திருமணங்கள்ல சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க சந்திச்ச இடம் வந்து பெரியாருடைய மரணம் 73 டிசம்பர்ல சந்திக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி எப்படி அவங்க தங்களை வந்து வெளிப்படுத்திக்கிட்டாங்களோ, நீங்க பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து பெரியாருடைய மரணத்துல, "என்ன ராமச்சந்திரா எப்படி இருக்கிற?" அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து கேட்குறாரு. "நான் நல்லா இருக்கிறேண்ணே" அப்படின்னு சொல்லி அதே பவ்யத்தோட எம்ஜிஆர் வந்து சொல்றாரு. 2 பேரும் தரையில உட்கார்ந்துட்டு ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க. அந்த படங்கள் எல்லாம் கூட இருக்கு. பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வெளியில வந்த பிறகு எதையுமே அவங்க காட்டிக்கவே இல்ல. அதே மரியாதையோடவும், அதே இதோடவும் தான் இருக்கிறார். அதனால தான் மலேசியால பேசும்போது எம்.ஆர். ராதா சொல்லியிருப்பார். இப்ப கூட "நான் ஏன் பிறந்தேன்" அப்படின்ற தொடர்ல ராமச்சந்திரா சொல்லியிருக்கான். இந்த மாரி அண்ணன் வந்து என்ன வந்து ஒரு நடிகனா ஏத்துக்கலைன்ற மனக்குறை எனக்கு இருந்துட்டே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறான். நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க, நாங்க 2 பேரும் இது பண்ணிக்குவோம். உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அதை 100% 2 பேருமே காப்பாத்திருக்காங்க. இது அதே மாதிரி கலைவாணரோடய ஒரு சின்ன மோதல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எம்.ஆர். ராதாவுக்கு. கலைவாணரோட மோதல் எல்லாம் இல்லைங்க. கலைவாணர் வந்து என்எஸ்கே வந்து ராதாக்கு சீனியர், மூத்தவர். அவர் அண்ணான்னு கூப்பிடுவாரு. அவரு இண்டஸ்ட்ரியில ராதாவ வாடா போடான்னு கூப்பிடுற வெகு சிலர்ல நவாப் ராஜமாணிக்கம், என்எஸ்கே இவங்கள தான் வாடா போடான்னு பொதுவெளியிலே கூட வாடா போடான்னு தான் பேசுவாங்க. என்கிட்ட நம்ம ஆவணப்படத்தில் ஒரு பகுதி வருது. இரத்த கண்ணீருக்கு என்எஸ்கே வந்து அந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு அந்த இதில் வழக்கில் உள்ளே போயிட்டு விடுதலை வந்த உடனே என்எஸ்கே ஒரு இடத்துல இரத்த கண்ணீருக்கு தலைமை ஏற்கிறார். தலைமையேற்று பேசும்போது கூட சொல்கிறார், "இவன் வந்திருக்கானே இப்போ நாடக கொட்டாயில், இவன் கை காலே சும்மாவே இருக்காது, ஏதாவது ஒன்று நோண்டிட்டு பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு படத்துக்கு ஒரு பாட்டுக்கான சீக்வன்ஸ் வந்துச்சு, இதுக்கு ஒரு பாட்டு எழுதணும் என்னன்னும் போது எனக்கு இவன் தான் ஞாபகம் வந்தான். சுறுசுறுப்புள்ளவன் கையும் காலும் சும்மா இருக்காதுன்னு ஒரு பாட்டு என்எஸ்கே பாடியிருப்பார். இதுக்கு இவன் தான் இன்ஸ்பிரேஷன், இவனை வச்சு தான் நான் அதை எழுதினேன்." ஸோ அந்த அளவுக்கு 2 பேருக்கும் வந்து ஒரு பெரிய நெருக்கம். இழந்த காதல் அப்படின்ற ஒரு நாடகம். அந்த நாடகத்துல ஜெகதீஷ் அப்படின்னு ஒரு கேரக்டர், அதை வந்து ராதா வந்து அது வில்லன் கலந்த மைய பாத்திரம். ஜெகதீஷ் கேரக்டர், ராதா வந்து நல்ல முடி, ராதாக்கு இயற்கையாகவே அந்த முடி இருக்கும். அது ஒரு வில்லன் கலந்த ஒரு இதுவாக கொடூரமான ஒரு கேரக்டர். அது ஒரு கட்டத்தில் அவங்க மனைவியை செவுத்தில் இப்படி நிறுத்தி உட்கார வச்சுட்டு சாட்டையாலே வந்து அடிப்பார். கலைஞர் கருணாநிதி வந்து எழுதும்போது, ராதாவை பற்றி எழுதும்போது சொல்வார், வழக்கமாக நாடக இலக்கணப்படி முதுக ஒருத்தன் காட்டக்கூடாது. ஆனால் அந்த இழந்த காதல் நாடகத்தில் ராதா வந்து ஜெகதீஷ் கேரக்டரில் முதுக காட்டிக்கிட்டு அந்த பெண்ணை வந்து சாட்டையால் அடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ என்ன முதுக காட்டுறாருன்னு நம்ம நினைக்க முடியாது, ஏன்னா அவருடைய முடி நடிச்சிட்டு இருக்கோம். அப்படி ஒரு நடிகர் அப்படின்னு கருணாநிதி சொல்லிட்டு இருப்பார். ஸோ ஜெகதீஷ் கேரக்டர் பயங்கர பாப்புலர் நாடகத்தில். இப்போ இது கொஞ்சம் காலம் போது இதை வந்து படமாக எடுக்கிற முயற்சி நடக்குது, இழந்த காதலை. அப்போ என்எஸ்கே தான் வந்து அந்த முயற்சி எடுக்கிறார். என்எஸ்கே தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறார். டைரக்ட் பண்ணும்போது ஜெகதீஷ் கேரக்டருக்கு வேறொரு நடிகரை போட்டு என்எஸ்கே வந்து அந்த படத்தை வந்து தொடங்கிடுறாரு. இது வந்து ராதா கிட்ட சொல்கிறாங்க, "என்னப்பா இந்த மாதிரி இழந்த காதல் நாடகம் சினிமாவது தெரியல, என்எஸ்கே தான் பண்ணுறாரு, அதில் இவர் தான்ப்பா நடிக்கிறாரு" அப்படின்னு ஒரு நடிகர் வந்து பேரை வந்து சொன்னோடனே ராதாவுக்கு சுருன்னு உடனே கோவம் வந்துடுது. ராதாவுக்கு ஒரு இயல்பு உண்டு, இவர் கோவம் வந்தால் உடனே அதை வெளிப்படுத்திடுவார், அது தப்புன்னு உடனே ரெக்ரெட் பண்ணிடுவார். அவள் உடனே என்ன பண்ணுறாரு, "அப்படியா அப்படி பண்ணிட்டாரான்னு" சொல்லி அப்போ என்எஸ்கே தீர்த்து கட்டிடுறேன், நான் தீர்த்து கட்டிடணும்னு சொல்லி துப்பாக்கி வச்சுக்கிட்டு அவரை வந்து இது பண்ணுறதுக்கு போகிறார். இந்த தகவல் வந்து அன்னைக்கு எல்லாருக்குமே குருநாதராக இருந்த யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளைக்கு இந்த தகவல் தெரியுது. அந்த யதார்த்தம் பொன்னுசாமி குழுவில் தான் வந்து என்எஸ்கே இருக்கார். அப்போ என்எஸ்கே கிட்ட, "என்னப்பா ராதா இந்த மாதிரி உன் மேலே கோவமாக இருக்கானா, இப்படி பண்ணணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கானா" அப்படின்னு அவர் வந்து அதை என்எஸ்கே காதில் போடுறாரு. போட்ட உடனே, "அப்படியாண்ணா சரின்னு" உடனே அவன் எங்கே இருக்கான், எந்த இடத்துல இருக்கிறான்னா, இந்த மாதிரி கரூரில் இருக்கிறாருன்னு இவர் நேராக கிளம்பி என்எஸ்கே வந்து ராதாவை தேடி போகிறார். தேடி அவர் இருக்கிற நாடக ட்ரூப்பில் நேராக உள்ளே போனோடனே ராதா எதிர்பார்க்கவே இல்லை. "என்ன வாங்க, நான் என்ன வாடா, என்னடா என்னை ஏதோ கொல்லணும்னு சொன்னியம்மாடா, சுட்டு தள்ளணும்னு, வாடா சுட்டு தள்ளுறா, ஒரு நண்பன் கையால் வந்து சாகிறது எவ்வளோ பெரிய விஷயம்டா, நீ சுடுறா" அப்படின்ட்டுன்னு, "உன்னை இழந்த காதலில் உன்னை போட்டு நடிக்க வைக்கல, அது தானடா, நான் வந்து அவர் ஒரு பேரை சொல்கிறார், அந்த நடிகர் பேர் நான் சொல்ல வரும்போது, இந்த நடிகரை போட்டு தாண்டா அதை எடுக்கிறேன், அவங்ககிட்ட நான் சொல்லுவேன், இப்படி நடி, இப்படி பண்ணு, அந்த ராதா இப்படி பண்ணுவாள், அப்படி பண்ணு, ராதா அப்படி பண்ணுவாள், அப்படி பண்ணுன்னு நான் அவங்ககிட்ட வேலை வாங்க முடியும்டா, நீ எவ்வளோ பெரிய நடிகண்டா, உன்னை இப்படி நடின்னு சொல்கிற யோக்கியதை எனக்கு இருக்காடா"
அப்படி உங்ககிட்ட கேட்க முடியாதுடா என்னால், அதனால தான்டா அவனை போட்டேன் அப்படின்னு வந்து ராதா என்எஸ்கே சொன்னோன்னே அப்படியே ராதா கட்டி பிடிச்சி அண்ணன் மன்னிச்சிருண்ணே அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சி இது பண்ணி அவ்வளோதான். அந்த 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 சம்பவம் நடக்குது. இப்படி உடனே வந்து அவங்க அதோட முடிஞ்சு போகுது. இதுதான். எம்ஆர் ராதாவை பற்றி ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது பெரிய நடிகர்கள் சிலர் வந்து விலை உயர்ந்த காரை வாங்க, இவரும் அதே காரை வாங்கி அவருடைய மாட்டுக் கொட்டாய்க்கு வந்துட்டு வைக்கோல் எடுத்துட்டு போனாரு, அவங்களை இன்சல்ட் பண்றதுக்காக அப்படின்னு ஒரு சம்பவத்தை கேள்வி. அது உண்மையா? இல்லை, நீங்கள் மற்ற எந்த நடிகர்கிட்டையும் இல்லாத ஒரு விஷயம் வந்து எம்ஆர் ராதா கிட்ட உண்டுங்க. அது என்னன்னா, எம்ஆர் ராதா நான் ஒரு பெரிய நடிகன்ன்ற பிம்பத்தை எப்பொழுதுமே தன் தோளில் வச்சுக்கிட்ட ஆளே கிடையாது. எப்பவுமே யாருமே அவர் ஒரு பெரிய நடிகனாக பார்க்குறத அவர் விரும்பவும் மாட்டார். அவர்கிட்ட யாருன்னா ஆட்டோகிராஃப் கேட்டாங்கன்னா அதை கேட்குறவங்ககிட்ட கேட்பார், ஏண்டா நீ எவ்வளோ பெரிய ஆள்றா, நீ வந்து படிக்கிற, நான் ஒரு கூத்தாடி, நீ வந்து நீ காலேஜ் படிக்கணும், உங்ககிட்ட எப்போயாவது உங்கள் காலேஜில் வந்து நான் தொந்தரவு பண்ணிடுறேன்னா, நான் கூத்தாடுற இடத்துல நீ ஏன் வந்து இதெல்லாம் கேட்குற, நான் தான் உங்ககிட்ட வந்து கேட்கணும், நீ என்கிட்ட கேட்கக்கூடாது. இன்னொரு சிறப்பு, நாடகம் முடிச்சுட்டு சினிமா ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா இந்த ஒரு அன்றாயிரம் ஒரு பனியனும் போட்டுக்கிட்டு வீட்டினுடைய வேலைகளை அவர் செய்ய ஆரம்பிச்சிடுவார். மாட்டுக்கு வந்து புல் ஊட்டுறதோ இல்லை மாட்டை கழுவுறதோ அது மாதிரியான வேலைகள் செய்வார். திருச்சியில் அவருக்கு ஒரு வீடு இருந்தது. வீடுனா ஒரு பெரிய ஒரு 3 ஏக்கரில் ஒரு 52 ஃப்ளாட் கட்டி வாடகை விட்டுருந்தாங்க. அந்த இடத்துக்கு வந்து எம்ஆர் ராதா காலனின்னே பேர், இப்போவும் பேருந்து போகுது திருச்சியில். அந்த இடத்த அங்கே இறங்கி அந்த வாடகை இருக்கிற அந்த இடங்கள்ல இருக்கிற ட்ரைனேஜ் எல்லாம் அவரே இறங்கி க்ளீன் பண்ணுற அந்த அளவுக்கு தன் பிம்பத்தை குறித்து எந்த விதத்தில் நாங்கள் பல நேரங்களில் பிம்பம் கலைஞனாக தான் எம்ஆர் ராதா இருந்திருக்காரு. எனக்கு ஒரு பிம்பமே தேவையில்லை. அப்போ அப்படி இருக்கிற ஒரு ஆளுக்கு எல்லாமே ஒரு பயன்பாட்டு கருவி தான். அப்போ ஒரு கார் ஒருத்தர் வாங்குறாரு, ஒரு நடிகர் வாங்குறாரு, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவருடைய கார் டிரைவர் போயிட்டு லேட் ஆகிடுது, ஒரு அவசரமாக வீட்டுக்கு போனோம், அந்த காரை வந்து அவர் கேட்குறாரு. கேட்டப்போ இல்லைண்ணா அது புது காரு இப்போ தானே வாங்கினது அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படியா அப்படின்னு ஒரு காரை வாங்கி அந்த காரில் வைக்கப்புல் போட்டு அவருக்கு வந்து கேளம்பாக்கத்தில் பண்ணை இருந்தது, அங்குக்கு வந்து வைக்கப்புல் அனுப்புகிறாரு. அப்புறம் அந்த மாடு மேய்க்கிறவங்க பால் கறக்கிறவங்களாம் அந்த வண்டியில் உட்காந்து போகிறாங்க. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, இன்னும் இந்த மாதிரி இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னா, என்னடா அது ஒரு பெயிண்ட் அடித்த தகரம் தானடா அது, அதுக்கு என்னடா மரியாதை இருக்குது, அது பயன்படுறதுக்கு தானே, அது ஒரு பெயிண்ட் அடித்த தகரம். அதே மாதிரி ஒரு முறை ராதாகிருஷ்ணன் வந்து இதுவாக ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது இங்கே வரார், குடியரசுத் தலைவராக இருக்கும்போது இங்கே வரார். அப்போது அவருடைய காரை கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏர்போர்ட்லேருந்து கூட்டின்னு வரத்துக்கு உங்கள் கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுத்துடுறார். இந்த ராதாகிருஷ்ணன் உட்காரத்துக்கு அந்த கார் தகுதி இல்லைன்றான், அந்த ராதாகிருஷ்ணனுக்கு எப்படி தகுதியாக இருக்கும், கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார். அவரை பொறுத்தவரையில் அவர் வந்து அதை ஒரு பெரிய பொருளாலாம் பார்க்கல, அது என்ன ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பயன்படுற ஒரு பொருள், அவ்வளோதான். அது வந்து ஒரு பெரிய லக்ஸூரி எல்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு பார்வை தான். அது அந்த நடிகருக்கு பண்ணணும்னு இல்லை, இயல்பாகவே அவர் எதையுமே இது ஒரு பெரிய ஆடம்பரம், இது ஒரு மிக பெருசு அப்படின்ற எந்த பிம்பமும் அவருக்கு கிடையாது. இதனால் எனக்கு ஒரு மரியாதை வரும்னா அந்த மரியாதை எனக்கு வேணாம், எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும், அதுதான் முக்கியமே தவிர நான் வச்சுனுக்கு நான் போட்டுக்கிற துணிக்கு மரியாதை, நான் ஓட்டுற காருக்கு மரியாதை, நான் கட்டுற வீட்டுக்கு மரியாதை அப்படியெல்லாம் கிடையாது. அதுதான் வந்து எம்ஆர் ராதா அவனுடைய பாலிசி, அது நடந்தது தான். ஆனால் அந்த நடிகருக்கு போட்டியா அப்படியெல்லாம் இல்லை, இது ஒன்றும் இல்லைடா, இது ஒரு சாதாரண ஒரு தகரம்டா. இப்போ எல்லாருமே அவர் நடிப்பை பார்த்து பிரமிச்சு போகிறோம். அவர் யாரை பார்த்து பிரமிச்சிருக்காரு அவருடைய லைஃப்பில்? அவர் குருநாதராக யார் நினச்சிருக்காரு? இல்லை, அவர் வந்து குருநாதராக யாரையுமே அவர் இது பண்ணிக்கல. ஏன்னா எம்ஆர் ராதா வந்து மறுப்பை ஒடிச்சு மேலே வந்த ஒரு நடிகர். அவருக்கு புரியவும் புரியாத அவர் ஆங்கில படம் மட்டும்தான் போய் பார்ப்பாரு. அதே மாதிரி அவர் முதல் போனப்போ ஆளுனுடைய உருவம், அவருடைய குரல், மற்ற எல்லாதுமே அப்போ நாடக சூழலுக்கு என்ன தேவையோ அதுக்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லாதது. இங்கே நல்லா அழகாக இருக்கணும், ராதா வந்து ஒரு நல்ல இதுவான கருமையான ஒரு நிறம், ஒரு இதுவான நிறம், அப்புறம் நல்லா தமிழ் பேசணும், ராதா கொஞ்சம் கரடு முரடான ஒரு இது, படிப்பு தமிழ் இதை பற்றி எந்த விதமான இதுவும் கிடையாது. அப்போ ஒரு மறுப்பு இருக்குது ராதாவுக்கு. ஒரு நாடக ஆசிரியர் சொல்கிறார், என்னடா குரல் இதெல்லாம், இந்த வாத்து குரல் மாதிரி வச்சுன்னுக்கிற, நீ போய் முறுக்கு மசால் வடை வீடா, அதுக்கு தானே நீ சரியாக இருப்ப, அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீ இதுக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் வராத, இதில் வேறு என்ன கடைநிலை வேலை இருக்கும் அந்த வேலையை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராதா என்ன பண்ணுறது, இந்த குரல் தானே உனக்கு பிரச்சனை, இந்த குரலை நான் முதலீடாக்கணும் அப்படின்னு, எதை நீ மறுக்கிறியோ அதையே என்னுடைய அடையாளமாக மாத்துறேன் அப்படின்ற சுயம்புவாக. தப்பு செய்தால் அடிக்கிறானா, அடி வாங்கிக்கிட்டு அந்த தப்பை 4 முறை செஞ்சால் ரசிக்கிறாங்களா, இவங்க அடிக்கிறாங்க, ஆடியன்ஸு ரசிக்கிறாங்க, அதுலேருந்து ஒரு தனக்கான விஷயங்களை அவர் வந்து தகவமைச்சுக்கிறார். அப்படி தான் ராதா. அப்படி ராதாக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்னா ஆங்கில படங்களில் அப்போ இருந்த சில நடிகர்களை வந்து ராதா வந்து சொல்கிறாரு.
இவங்கள தவிர எனக்குன்னு நாடகத்திலேயோ சினிமாலேயோ நான் யாரையுமே வந்து இதுவாக வச்சுக்கல. அதே சமயத்தில் எனக்கு ஒன்று தெரியும், நான் நல்லா நடிக்கணும்னா என் கூட இருக்கிறவங்க என்னோட நல்லா நடிக்கணும். அப்போ தான் அதனால் என்னோட நல்லா நடிக்கிறான்னு ஒருத்தனை பார்த்து நான் பயந்துட்டேன், இல்லை பொறாமப்பட்டேன், நான் வந்து இதுவானேன்னா நான் ஒரு நடிகனே கிடையாது. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் உள்ள ஒரு ஆள். அவர் ஒரு சுயம்புவான ஒரு ஆள் தான். அதனால தான் நீங்கள் வந்து ஹாலிவுட்டில் இருக்கிறவங்க பேசும்போது சொல்லியிருக்கிறாங்க, நம்ம இங்கேருந்து ஹாலிவுட்டுக்கு போன நண்பர்கள்கிட்ட அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் சொல்லியிருக்காங்க, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தோம், ஒரு 8 மாதம் நாங்கள் அங்கே ட்ராவல் பண்ணோம், படங்கள் எல்லாம் பார்த்தோம். அப்போ பீக் வந்து சிவாஜி எம்ஜிஆர். சிவாஜி எம்ஜிஆர், சிவாஜிக்கான பெர்ஃபார்மரும் இங்கே இருக்காங்க, எம்ஜிஆருக்கான அந்த ஆட்களும் இங்கே இருக்காங்க. ரீப்ளேஸே பண்ண முடியாத ஒரு நடிகர் அப்படின்னா எம்ஆர் ராதா தான். ஏன்னா அவர் என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிங்காக இருக்குது, அவர் எங்கேருந்து எடுக்கிறாரு, யார் மாதிரின்னா ஒன்றுமே எங்களால் வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, நீங்கள் தமிழில் ராதா சக்ஸஸ் பண்ண பல படங்கள் மற்ற மொழிகளுக்கு போகும்போது மெயின் கேரக்டருக்கெல்லாம் ஆட்கள் கிடைச்சிடுறாங்க. சரோஜாதேவி என்கிட்ட சொன்னாங்க, புதிய பறவை இதில் எடுக்கிறாங்க கன்னடத்தில், சிவாஜி சார் கேரக்டருக்கு, சௌகார் ஜானகி அம்மா கேரக்டருக்கு, சரோஜாதேவி கேரக்டருக்குலாம் ஆட்கள் இருந்தாங்க, எம்ஆர் ராதா கேரக்டருக்கு இங்கே ஆளே இல்லை, அதனால் அந்த முயற்சியை கைவிட்டுட்டாங்க. பாகப்பிரிவினை படம் பார்த்துட்டு திலீப் குமார்லாம் கையெடுத்து கும்பிட்ற, இப்படி வந்து எங்களால் பண்ண முடியாதுங்க, சிங்கப்பூர் சிங்காரான்லாம் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு தனித்துவமான ஒரு இதுதான் எம்ஆர் ராதாவுடைய நடிப்பு. திரைத்துறையோட நாடகத்துறைக்கு தான் அதிக பங்காற்றியிருக்காரு எம்ஆர் ராதா. அதில் அவருடைய பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ராதா எப்பவுமே சினிமாவை வந்து அது என்னோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவார். நாடகம் தான் என்னுடைய மெயின், சினிமா வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃபு. ஏன்னா நாடகத்தில் நீங்கள் மேடையில் என்ன சொன்னாலும் சரியாக இருக்குதுன்னா கைத்தட்டுவான், சரியில்லைன்னா உள்ளே போடான்னு சொல்லி உடனே வந்து ரியாக்ஷன் கிடைக்கும். தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும் நாடகத்தில். சினிமாவில் தப்பு பண்ணால் கொடைக்கிட உட்கார வச்சு ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குறான். இது வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப். பட் ஒரு நடிகன் அப்படின்னா, ஒரு கலைஞனுடைய ஒரிஜினாலிட்டின்றது நாடக மேடையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்புறமா எனக்கு எப்போவுமே முதல்ல நாடகம் தான். நீங்கள் ராதாவுடைய சினிமா கெரியர் வந்து 4 காலகட்டமாக வந்திருக்கு. அவர் 30கள்லேயே வந்து இந்த சினிமாக்குள்ளே வந்துடுறார். 1937 அவருடைய முதல் சினிமா வந்தது. 37லேருந்து 42க்குள்ளார 4 சினிமா பண்ணுறாரு, 5 சினிமா பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 வனவாசம் மாதிரி 12 வருஷம் வந்து சினிமாவே நடிக்காமல் இருக்கார். அப்புறம் திரும்ப வந்து அவர் ரத்த கண்ணீர் அப்படின்ற நாடகம் வந்து ராதா பண்ணுறாரு. இப்போ ரத்த கண்ணீர் நாடகம் வந்து அவர் அதுக்கு முன்னாடி தூக்கு மேடைன்னு ஒரு நாடகம், கலைஞர் கருணாநிதி எழுதின நாடகம். அதுக்கு முன்னாடி வந்து போர்வாள் அப்படின்னு சிபி சிற்றரசு எழுதின நாடகம். இந்த நாடகங்கள்லாம் போட்டுட்ருக்காரு. இது ராதா தனியாக நாடக மன்றம் தொடங்கின பிறகு சில நாடகங்கள், தொடங்கிறதுக்கு முன்னாடி அவர் மற்ற நாடக குழுவில் பொதுவாக நடிச்சிட்டு இருக்கும்போது எல்லாரும் நடிச்சிட்டு இருந்த நாடகங்களாக நடிச்சிட்ருக்காரு. பெரியார் அறிமுகமான பிறகு அவருக்கு நடந்த மிகப்பெரிய இது என்னென்னா, பெரியார் இயக்கத்தில் இருக்கிற எல்லாரும் கேட்குறாங்க, என்னென்ன எப்போவுமே நடிக்கிற நாடகமே போட்டுக்கிறீங்க, புதுசாக நாடகம் போடுங்களேன் அப்படி. நீ புதுசான்னு சொல்கிறீங்க, நீங்கள் எழுதி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி ராதா சொல்கிறார். அப்படியா எழுதித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் சிபி சிற்றரசு முதல்ல போர்வாள் அப்படின்னு ஒரு நாடகத்தை வந்து எழுதி கொடுக்குறாரு. 1944 அந்த நாடகம் வந்து அரங்கேற்றத்துக்கு விளம்பரம் ஓட்டுறாங்க, இது துண்டறிக்கை வந்து ஓட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ராதா போர்வாளை அப்படி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த காட்சி. அந்த போஸ்டரை பார்த்த உடனே அந்த நாடகத்தை பேன் பண்ணிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் தான் பெரியாருடைய திராவிடர் கழகத்துக்கு கொடி வடிவமைக்கிறாங்க. கொஞ்ச நாளில் அந்த நாடகத்துக்கான அந்த தடை நீங்கும் பொழுது அந்த போர்வாளுக்கு பதிலாக அந்த கொடியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வந்து போட்டு அந்த நாடகத்தை வந்து ராதா வந்து தொடங்குறாரு. அந்த நாடகம் எல்லா இடத்துலையும் தடை செய்யப்படுது. 144 போடுறாங்க. அதுக்கு பேர் மாற்றி அந்த நாடகம் வந்து நடத்திட்டு இருக்காரு. 1947 இந்த மாதிரி நாடகங்கள்லாம் வந்து போடுறதுக்கு தஞ்சாவூரில் இருக்கும் பொழுது திருவாரூர்லேருந்து சிங்கராயர் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து இந்த மாதிரி ராதா எங்கூர் பையன், ரொம்ப ஆர்வமுள்ள பையன், தமிழ்லாம் ஊரில் நாடகம்லாம் எழுதி போடுவான், இன்னும் கூட வச்சுக்கோ, உனக்கு துணையாக இருப்பான்னு சொல்லிட்டுன்னு கருணாநிதினு ஒரு பையனை கொண்டு வந்து ராதாவுடைய ட்ரூப்பில் விடுறாங்க. ஸோ அப்போ வந்து ராதா கிட்ட அவர் சொல்ல, என்னென்ன பழைய நாடகங்களே போடுறீங்க, ஏதாவது புதுசாக சொல்லுங்கண்ணே, போர்வாள் மாதிரி நீ எழுதுனோடனே அங்கே உட்காந்து அந்த நாடக கூட்டாயிலே உட்காந்து பெரிய கலைஞர் எழுதின நாடகம் தான் வந்து தூக்கு மேடை அப்படின்ற நாடகம். எல்லா நாடகங்களையும் ராதா வந்து எதிர்பாத்திரத்தில் தான் இருப்பார். அவர் ஹீரோ கிடையாது, அவர் வில்லனாக தான் இருப்பார். இந்த நாடகத்தில் கருணாநிதி தான் ஹீரோ, பாண்டியன்ன்ற பையன் ஹீரோவாகவும், கலைஞர் வந்து அபிநய சுந்தர முதலியார் அப்படின்ற கேரக்டரில் வில்லனாக தான் நடிக்கிறார்.
ஸோ அதில் தான் அந்த இடத்துல தான் கலைஞருக்கு கலைஞர் அப்படின்ற பட்டத்தையே வந்து ராதா கொடுக்குறாரு. கலைஞர் ரொம்ப நல்லா இவருடைய கவுண்டருக்கு நல்லா சமாளிச்சாருன்னு சொல்லி மறுநாள் வந்து நடிகவேல் எம்ஆர் ராதா அறிஞர் கருணாநிதி நடிக்கும் கலைஞர் தூக்கு மேடை அறிஞர் கருணாநிதின்னு போடுறாரு. சரி. உடனே இவர் கலைஞர் போய் என்னென்ன அறிஞர்லாம் வானானே, அண்ணா தானே அறிஞர் ஓ சரி. தானே, ஏன் உங்கள் கட்சியில் ஒரே அறிஞர் தான் இருக்கணுமா, இன்னொரு அறிஞர் இருக்கக்கூடாதா, இல்லைண்ணா வேணாண்ணே, சரி விடு கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்லி அப்படி தான் வந்து அது ஓ வருது. ஸோ தூக்கு மேடை நாடகம் 47 அரங்கேற்றமாகி அது அப்படியே போயிட்டே இருக்குது. அப்புறம் கலைஞர் அதுலேருந்து பிரிஞ்சு அவர் போய் தனியாக தூக்கு மேடை நாடகங்கள்லாம் போட ஆரம்பிக்கிறார். போட ஆரம்பிக்கும் பொழுது தான் 1948 இறுதியில் அதே சிங்கராயர் தங்கராசுன்னு ஒரு பையனை கொண்டு வந்து, ராதா எங்கள் ஊர் பையன் அவன் நல்லா இது பண்ணுவான், அந்த பையனை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்போ ஒரு இடத்துல நாடக கம்பெனியில் ஒரு உடம்பு சரியில்லாகி நாடகம் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகிற நேரத்தில் இவங்க நாடகம் பார்க்க போகிறாங்க. அங்கே ஒரு நாடகம் பார்த்து அதில் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் ஆகி அதெல்லாம் இந்த ஆவணப்படத்தில் வருது. அப்படி உருவாகிறது தான் ரத்த கண்ணீர் அப்படின்ற ஒரு ராதாவுடைய நாடகங்கள் எல்லாமே புரட்சிகரமான நாடகங்கள். ஆனால் ராதாவுக்கு அடையாளமான மாறின நாடகம் வந்து ரத்த கண்ணீர் நாடகம் தான். அந்த நாடகம் வந்து முதல்ல ஒரு 3/4 மணி நேரமாக தான் அது வந்து தொடங்குறாங்க. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரமாக தினம் நடித்து அந்த நாடகத்தினுடைய ஸ்பேஸ் வந்து பெருசாகிட்டே போகுது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் நாடகமாக அந்த நாடகம் மாறுது. ஸோ அதில் தான் ராதா அன்றாடம் என்ன அரசு சமூக நடப்போ நாட்டு நடப்போ அது அன்னைக்கு நாடகத்தில் வசனமாக இருக்கும். ஒரு மொனாட்டனஸாக நேற்று வந்து அதே வசனம் இருக்காது, அதே காட்சி இருக்கும், ஆனால் வசனம் வேறையாக இருக்கும். இன்றைக்கி இங்கே என்ன கார்ப்பரேஷனில் என்ன நடக்குது, இந்த ஊரில் என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குது, இது வந்து நாடகத்தில் வசனமாக வரும். அப்போ ஆடியன்ஸ் வந்து டெய்லி வருவான். நேத்தனப்பா ரத்த கண்ணீர் பார்க்க போனோன்னா, இல்லை இன்னைக்கு நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சுன்னா ராதா நாடகத்தை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்புறம் அதில் ஒரு காட்சி வரும், பேப்பர் நியூஸ் அப்படின்னு ஒரு சீன் வரும். இன்னைக்கு வந்திருக்கிற பேப்பரை படிக்க ராதா கவுண்டர் பண்ணுவார். அது 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த நாடகம் நடக்கும். அந்த நாடகத்திலே ஒரு சீனா 1 மணி நேரம் அன்றாட நியூஸ் பேப்பரை கவுண்டர் பண்ணுற ஒரு காட்சியாக வந்து இந்த மாதிரியான பல்வேறு புரட்சிகளை வந்து ராதா செய்கிறார். இந்த புரட்சிகள் நூறாக எல்லா இடங்களிலும் அவருக்கு வந்து கொலை முயற்சி. இப்போ வேலூர் 1951 இந்த நாடகம் போடுறாரு. இந்த நாடகம் போட்டுட்ருக்காரு, ரத்த கண்ணீர் நாடகம் போட்டுட்ருக்காரு. அதில் பேப்பர் நியூஸில் ஒரு இடத்துல பேப்பர் படிக்கிறாங்க, இந்த மாதிரி தாகூர் பூங்காவில் இப்படி ஒரு கொள்ளை சம்பவம் நடந்தது, நேரு நகரில் இப்படி நடந்தது, காந்தி சாலையில் இது நடந்ததுன்னு வந்து படிக்கிறாங்க. இப்போ ராதா கேட்குற, என்னப்பா வரும் வடநாட்டு தலைவருங்க பேராக இருக்குது, நம்ம நாட்டு தலைவருங்க பேர்லாம் இல்லையா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஊரில் வடநாட்டு தலைவருங்க பேரை பார்க்கு பூங்கா தெருவுன்னெலாம் வச்சுருக்குறோம்ல, ரோடெல்லாம் வச்சுருக்குறோம்ல, அந்த மாதிரி நம்ம நாட்டு தலைவருங்க பேர் ஏதாவது வடநாட்டில் வச்சுருக்காங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்பார். ராதாவுடைய ட்ரூப்பில் இருக்கிற அத்தனை நடிகர்களுக்கும் ஒரே ஒரு தகுதி மட்டும் இருக்கணும். அவங்களுக்கு நடிக்க தெரியணுன்ற அவசியம் இல்லை, நல்லா பேசணும் அதெல்லாம் அவசியம் இல்லை, அவங்களுக்கு சண்டை போட்டு அவங்கள காப்பாற்றிக்க தெரியணும். அதனால் அவங்க ட்ரூப்பில் இருக்கிற எல்லாருக்கும் சிலம்பம் சுத்த தெரியும், எல்லாருக்கும் சண்டை பயிற்சி உள்ளவங்க எல்லாருக்கும் வந்து இது தெரியும். அப்போ அப்படி டெய்லி தகராறு நடக்குது. அப்படி சண்டை நடக்கும் பொழுது அந்த நாடக கோட்டைக்கு வெளியில் ஆணி அடித்து, இப்போ ராத்திரி சண்டை போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அவனுக்கு வந்து சைக்கிள் செயின், பிச்சுவா கத்தி, டர்க்கி டவல் இதெல்லாம் விட்டுட்டு போயிருப்பான். ராதா வந்து எல்லாத்தையும் ஆணியில் மாட்டி, நேற்று கலவரம் செய்த காளிகள் விட்டு சென்ற பொருட்கள் அப்படின்னு போர்டு போட்டு அதை மாட்டி வைப்பாராம். அப்போது நாடகத்துக்கு முன்னாடி, ஏன்பா அங்கே கலவரம் நடக்குதுப்பா ராதா நாடகத்துனா, அந்த கலவரத்தை பார்க்க தாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி விடுதலையில் முதல் நாள் 150 ரூபா, 2வது நாள் 375 ரூபா, 3 அப்படின்னு ஏறிட்டே இருக்குங்க, வசூல் ஏறிட்டே இருக்கும். 2000 3000 வரைக்கும் வசூல் ஏறி இருக்கும். இது வந்து கலவரம் நடக்க இப்படி ஒரு புரட்சி வந்து நடந்தது அப்படின்ற மாதிரி ராதா வந்து சொல்லுவார். ஸோ அது ரத்த கண்ணீர் வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து 1954 52 50களிலே ராமாயணம் அப்படின்னு ஒரு நாடகத்தை வந்து ராதா போடுறார். ராதாவுடைய லைஃப்பில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குன ஒரு நாடகம் வந்து ராமாயணம் நாடகம். ஏன்னா ராமாயண நாடகம் ஏற்படுத்தின கலவரம் இருக்கு இல்லைங்களா, இங்கே எல்லா நீதிமன்றங்கள்லையும் வந்து ராதா ஏறுறாரு, ராதாவை கைது பண்ணுறாங்க, ராதா ராமன் வேஷத்தோடே கைதாகி நீதிமன்றத்தில் போய் நிற்கிறாரு. அப்போ தான் வந்து ராதா வந்து திருச்சி தேவர் ஹாலில் மற்ற இடங்கள்லாம் எழுதி போடுறார், பெரிய போஸ்டரு, என் நாடகம் இந்துக்கள் மனதை புண்படுத்தும் என்று நினைக்கிறவர்கள் என் நாடகத்திற்கு வர வேண்டாம், அப்படி வருகிறவர்களுடைய பணமும் எனக்கு வேண்டாம், மீறி வந்து உங்கள் மனம் புண்பட்டால் அதற்கு நான் ஜவாப்தாரி அல்ல, நடிகவேல் எம்ஆர் ராதான்னு சொல்லி போஸ்டர் ஒட்டுறார். எந்த இடத்துல நடக்குதோ அந்த தேவர் ஹாலுக்கு வெளியில், எந்த நாடக கொட்டாயில் நடக்குதோ அதுக்கு வெளியில். அப்புறம் அவருடைய நாடக துண்டறிக்கையில்
கட்டம் கட்டி இதே வாசகத்தை போட்டிருப்பார். அப்புறம் நாடகம் தொடங்கும் போதே சொல்வார், என் நாடகத்தை இது வந்து கம்ப்ளீட்டாக முடியுமான்லாம் எந்த நம்பிக்கையும் கிடையாது. நடுவுலே கலவரம் வரலாம், கல்வீச்சு நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். தைரியம் இருக்கிறவங்க மட்டும் உட்காந்து பாருங்க, தைரியம் இல்லாதவங்க போய் டிக்கெட்டை வாபஸ் வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி ராதா வந்து ராமாயண நாடகத்தை வந்து நடத்துகிறார். அதில் என்ன ராதாவனுடைய சிறப்புன்னா, அன்னைக்கு இங்கே அரசியல் சூழல்களை அந்த நாடகத்தில் ராமாயணத்தில் கொண்டு வந்துடுவார். ஸோ இதனுடைய எக்ஸ்ட்ரீமாக 1954 இந்தியாவிலேயே ஒரு நடிகனுடைய நாடகத்திற்காக நாடக தடை சட்டம்னு ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வராங்க. ராதாக்காக ஒரு நாடக தடை சட்டத்தையே வந்து கொண்டு வந்து அந்த நாடகத்தை முடக்க பார்க்குறாங்க. ஆனால் ராதா ஒரு இடத்து, ஆனால் மக்கள்கிட்ட அவ்வளோ வரவேற்பு இருக்குது, அமோகமான வரவேற்பு இருக்குது. அப்போ ராதா வந்து அதை விடவே இல்லை. அதுக்கப்புறமா நான் ஒரு வேஷத்தை ஒரு அவதாரத்தை காட்டினேன்னா நீங்கள் எல்லாரும் கொதிக்கிறீங்க, நான் 10 அவதாரத்தை காட்டுறேன். தசாவதாரம்னு ஒரு நாடகத்தை குத்தூசி குருசாமி எழுத ராதா வந்து போடுறாரு. அந்த நாடகம் மிகப்பெரிய அளவில் இப்படி ஒரு பெரிய மாற்றங்களை, பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி, ஒரு நாடகம்னா இப்படியான விஷயங்களை பேசுகிற ஒரு கருவி அப்படின்றத வந்து ராதா வந்து இங்கே சொல்கிறார். நீங்கள் ஒரு பேட்டியில் வந்து இவர் சொல்லியிருப்பார், நம்ம குமரிமுத்து, என் முகத்தில் அங்கங்கே வெட்டெல்லாம் பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் வந்து ராதா அண்ணன் கம்பெனியில் இருக்கும்போது விழுந்த வெட்டு இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவார். நான் பார்த்த ஒவ்வொரு நாடக நடிகர்களும் சொன்னாங்க, அப்படியே இன்னைக்கு உயிரோட போவோமானே தெரியாது சார், எல்லாருமே வீச்சருவா கம்போடு உட்காந்துட்ருப்பான், வர்றதே அதுக்காக தான், கலவரம் பண்ணுறதுக்கு தான் வருவான், நாங்கள் முடிச்சுட்டு போவோமான்னு 2 வருஷத்துக்கு மேலே யாருமே ஒரு ட்ரூப்லண்ணா போதுண்ணா, என் வீட்டுக்கு ஒரே பிள்ளைண்ணா நான் அப்படின்னு சொல்லி. ஆனால் ராதாக்கு இது வந்து பண்ண முடியும், மக்களுக்கு புரிஞ்சுப்பாங்க, ஒரு உணர்ச்சி வசத்தில் ஏற்கனவே ஒரு பழைய விஷயங்கள் பதிஞ்சு போன விஷயமா இருக்குது, இது மாறும் அப்படின்னு ராதா நினைக்கிறார். அந்த இடத்துக்கு ராதா வந்துட்டார். நீங்கள் பெரியாருடைய மாநாடுகளில், கூட்டங்களில், போராட்டங்களில் ராதாவுடைய நாடகம் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு. இரவு 10 மணிக்கு எம்ஆர் ராதாவின் இந்த நாடகம்னு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ராதா வேறு இடத்துல டேட்டு கொடுத்துட்ருப்பார், அப்போ தான் இவங்க மாநாடை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ பெரியார் அந்த போஸ்டரில் போட்டிருப்பார், இந்த இத்தனை மணிக்கு இவங்க பேசுகிறாங்க, தலைமை இதெல்லாம் போட்டுட்டு இரவு எம்ஆர் ராதாவின் நாடகம் இல்லை அப்படின்னு போட்டிருப்பார். அப்போ அதனுடைய முக்கியத்துவம் எவ்வளோ, இது நீங்கள் ஏமாந்துடாதீங்க, அவருடைய நாடகம் இல்லை அப்படின்ற அந்த ஒரு இதுவை போட்டுட்டு வந்து நாடகத்தை வந்து அந்த அளவுக்கு ஒரு நாடகம் வந்து மிகப்பெரிய அளவில் நாடகம் அப்படி. இப்போ அந்த கலை வடிவங்களை வந்து தொடர்ச்சியாக முன்னெடுக்கலை அப்படின்றது நிறைய சீர்கேடுகளுக்கு காரணமாக இருந்தது. ஏன்னா இந்த நாடகத்தை மக்கள் ரொம்ப செறிவாக புரிஞ்சிட்டு இருக்காங்க, பல்வேறு விஷயங்களை நாடகத்தின் வழியாக கேட்டிருக்காங்க. திராவிட இயக்கத்தில் நிறைய பேர் சேர்றதுக்கு இந்த நாடகம் மிகப்பெரிய காரணமாக இருந்தது. இந்த கலையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிற ஒரு வேலையை வந்து எம்ஆர் ராதா வந்து செஞ்சுருக்கார். அதனால தான் பெரியார் அந்த அவருக்காக ஒரு மன்றம் தொடங்கி, அப்படி தொடங்கி பெரியார் பேசின பேச்சு ரொம்ப முக்கியமான பேச்சு. கூத்தாடி பசங்கன்னு சொல்லி நாடகத்தையும் சினிமாவையும் எள்ளி நகையாடிட்டு இருந்த பெரியார் ராதாக்கு ஒன்று தொடங்கி, ஏன் இதை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி, ராதா தான் ஒரு ட்ரெண்ட் செட்டரு, கரடு முரடா முள்ளும் குறுக்குமா இருந்த பாறையெல்லாம் ஒடிச்சு சமப்படுத்தி ஒரு வழி பண்ணிட்டார் ராதா. இப்போ எவன் வேணாலும் இதில் வண்டி ஓட்டலாம். பெரியார் இப்படி வார்த்தை, ஒரு மொண்டி கூட இதுக்குள்ளார வந்து வண்டி ஓட்டின்னு போயிட முடியும், ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் விலை கொடுத்து ராதா வந்து இதை சீர் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறார். சினிமாவையும் அதே மாதிரி தான். நீங்கள் ராதா பேசுகிற மாதிரி இன்றைக்கி யாராலும் பேசிட முடியுங்களா சினிமாக்குள்ளார? அவ்வளோ சட்டையராக எல்லாத்தையுமே அவ்வளோ நக்கல் அடிக்க முடியுமா? நான் வந்து இந்த படத்துக்காக இதுக்காக பண்ணும்போது ராதாவோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்களுடைய வாரிசுகளை எடுத்தேன். அவங்க உயிரோட இல்லை. இப்போ பீம்சிங்கோட பையனை எடுத்தேன், என்எஸ்கேவோட பொண்ணு, பாலையாவோட பையன், டிகே சண்முகத்தோட பையன், இந்த மாதிரி எடுத்தேன். அவங்கக்கிட்டேருந்து வேறு வேறு விஷயங்கள் வந்தது. அப்போ வந்து பீம்சிங்கோட பையன் அவர் பேசும்போது சொன்னார், அண்ணா இதானே அப்படின்னு வந்து ராதா கிட்ட வந்து எங்கள் அப்பா சொல்வார். அப்புறம் அவர் பேசுகிறது தான், அவரு தான் இதெல்லாம் வந்து எங்கள் அப்பாவுக்கே தெரியாதுங்க அப்படியே அவர் வந்து அவர் சொல்வார். பாகப்பிரிவினை படத்தில் இந்த நாய் கொண்டு வருவார், நாய்க்கு வந்து இது போட்டுட்ருப்பார், பிஸ்கெட்டு போட்டுட்ருப்பார். அப்போ வந்து சிவாஜி ஏதோ சொல்வார், சொன்னே மொண்டிப்பையில் என்னடா இந்த நாய், இது என்ன நாய் தெரியுமாடா, அது ஹாலிவுட் தெரியுமாடா, ஹாலிவுட் அப்படிம்பார். பேத்திங் பியூட்டி எஸ்தர் வில்லியம் தெரியுமாடா அப்படிம்பார். அவள் கூட ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு 2000 ரூபாவை தூக்கி போட்டோம்டா நான், அவள் லைக் பண்ண நாய்டா இது அப்படிம்பார். இது நீங்கள் டைலாக்குள்ளே கொண்டு வர முடியாது, இதை டைலாக்கை எழுத முடியாது. இது பேத்திங் பியூட்டின்னு ஒரு படம் அப்போ பயங்கர ஃபேமஸாக இருக்குது, அதில் எஸ்தர் வில்லியம்னு ஒரு நடிகை இருக்கா, அவள் வந்து சும்மாராக இருக்கா, அந்த படம் பயங்கர முக்கியமான ஒரு படம்.
அவளுக்கு வந்து அவ கூட ஸ்விம் பண்ணுறதுக்கு 2000 ரூபாய் தூக்கி இருந்து அவள் லைக் பண்ண நாயிடா இதுன்றார் ராதா. இப்படி பல விஷயங்கள் ராதா வந்து பேசுவார். சௌகார் ஜானகி சொல்லும்போது சொல்லுவாங்க, அவர் கூட உட்காந்து பேசினா அவ்வளோ இன்டலெக்சுவலாக பேசுவாருங்க அவர். செட்டுக்குள்ளார அவர் கூட உட்காந்து பேசினா அவரை மாதிரி ஒரு இன்டலெக்சுவலாக நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியான ஒரு பக்கம் வந்து ராதாக்கு இருக்குது. இதை வந்து மோல்டு பண்ணது முழுக்க நாடக அரங்கம் தான். அடிப்பட்டு அடிப்பட்டு எல்லாம் பட்டு மேலே வந்து இதுக்காக தான் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஒரு பிம்பம் தகர்த்த ஒரு கலைஞனாக இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துக்கு ரீப்ளேஸே பண்ணல. இது ஒரு பிம்பமே கிடையாது. நான் வந்து ராதாரவி சார்கிட்டே சொன்னேன், உங்கள் அப்பா மாதிரி உங்களுக்கு கட்ஸோட ஒரு பிம்பத்தை தகர்க்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்து யாருக்குமே வராது, அது அவருக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நான் நீங்கள் இப்போ இவ்வளோ டாக்குமெண்ட்டாக எடுக்கிறீங்க, இதுக்கான செலவுகளை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? நீங்கள் இப்போ ராதாரவி பணம் கொடுத்து வேண்டான்னு சொன்னீங்க, அப்படி எப்படி எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? இல்லை, இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ரொம்ப அவசியமாக பேச வேண்டிய ஒரு கேள்வி. எனக்கு வந்து இந்த தலைமுறைக்கு இந்த ஆவணங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சவாலோடு நான் வந்து என்னுடைய வேலையை விட்டு நான் லோயலா காலேஜ்லேருந்து 2013 வெளியில் வரேன். ஸோ இந்த ஆவணப்பட முயற்சிக்காக நண்பர்கள் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வெளியிடும் போது சில நண்பர்கள் வந்து கூட வந்து ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஆவணப்படம் தான் நாளைக்கு வரலாற்று மிக முக்கியமான ஒரு மீடியமாக இருக்குது, அதனால் நம்ம தொடர்ச்சியாக ஆவணப்படங்கள் நிறைய எடுப்போம், அதுக்காக ஒரு அமைப்பை தொடங்கணும், ஒரு ஒலிவியம் கிரியேஷன்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பை வந்து நாங்கள் பதிவு பண்ணி நண்பர்லாம் சேர்ந்து பண்ணுறோம். அப்போ நான் லோயலாவில் வந்து 2013 முற்றிலுமாக இது பண்ணிவிட்டு வெளியில் வரேன். வெளில வந்து ஆவணப்படங்கள் பண்ணணும். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, வேறு வேலைக்கு எங்கும் போயிடாதீங்க, இதையே முழு நேரமாக நீங்கள் பண்ணுங்கள், நம்ம இந்த ஒலிவியம் கிரியேஷன்ஸ் மூலமாக இந்த சமூகத்துக்கு இந்த வரலாற்று வேலைகளை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு திட்டமிடுறோம். அப்போது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை வந்து டிவிடியாக போட்டு 2-3 நாடுகளுக்கு நாங்கள் கொண்டு போனோம். அப்படி தான் அந்த கடனை வந்து மீட் அவுட் பண்ணோம். அந்த டிவிடியை விற்று தான் அந்த கடனை வந்து மீட் அவுட் பண்ணோம். அப்படியே வந்து பாதி வரல. நான் வந்து இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பேன், என்னுடைய ஒரு சொத்தை விற்று தான் நான் அந்த கடனை அடைச்சேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல். ஸோ இது வந்து ராதா இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போகலாம், கொண்டு போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டுன்னு தான் அந்த அமைப்பை ஆரம்பித்தோம். ஆரம்பித்த இந்த நேரத்தில் தான் ராதா பண்ணிட்டு இருந்தோம். ராதா முழு வீச்சாக போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஜீவா பற்றிய ஒரு ஆவணப்படம் ஒன்று பண்ணோம். அப்புறமா விந்தன் பற்றிய ஒரு விந்தன் வந்து அவங்க மகன் ஜனார்த்தனன் அப்படின்னு சொல்லி அவருடைய முழு சப்போர்ட்டில் விந்தன் பற்றி கம்ப்ளீட்டான ஒரு வேலையை வந்து செஞ்சோம். அப்புறம் உராவன் ஒரு ட்ரைபிள்ஸ், ஜார்க்கண்டில் இருக்கிற ட்ரைபிள், அவங்கள பற்றி ஒரு 10 ஷெட்யூல் அங்கேயே போயிட்டு அந்த ட்ரைபிள் மலையிலே தங்கி அது ஒரு மிக முக்கியமான ஒரு 5 லாங்குவேஜில் அந்த படத்தை வந்து எடுத்திருக்கோம். அது அப்படி வந்து எடுத்துகிட்டு வந்தோம். கொரோனா வந்த உடனே இப்படி சப்போர்ட் பண்ண அந்த நண்பர்கள் எல்லாருமே அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஏறக்குறைய 8-9 வருஷம் இதுக்குள்ளார நான் ட்ராவல் பண்ணிட்டேன். அவங்க அப்படியே விட்டுட்டு எல்லாருமே தெரிச்சிட்டாங்க. ஏன்னா கொரோனா முடியும் போது டிவிடி அவுட்டேட் ஆகிடுச்சு. அப்போ இனி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த அமைப்பை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் அப்படியே நட்டாத்தில் விட்டுட்டு எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ நான் தான் தனியாக நின்று இதை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கிறேன். மிகப்பெரிய கடன், வெளியில் எல்லாமே கடன் வாங்கி தான். ஏன்னா ஃபேமிலியில் மிகப்பெரிய இதுதாங்க. ஆனால் என்னென்னா இப்போ இந்த விஷயத்தை நம்ம தொட்டுட்டோம், இது பண்ணிட்டோம், இதை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான். ஏன்னா இப்போ அப்படியே விட்டுட்டு போனோன்னா என்னுடைய 10 வருஷம் இதுக்குள்ளார போட்டிருக்கேன். பணம் பெரிய கடன், அதோட முக்கியம் என்னுடைய 10 ஆண்டு அப்படின்றது மிகப்பெரிய ஆயுள் உழைப்பை நான் வந்து போட்டிருக்கேன். என்ன பண்ணுறதுனே புரியாத ஒரு இடமா ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? ஏன்னா 2020 மேல எம்ஆர் ராதாவை நான் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கேன். அதுக்கான வேலைகளை நான் ரொம்ப தீவிரமாக பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு 5 மணி நேர படமாக எம்ஆர் ராதா ஆவணப்படத்தை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி வேலை வேகமாக நடந்துட்டு இருக்கும்போது தான் இப்போ இந்த ஓடிடி நிறைய வந்திருக்கு. அதில் நீங்கள் இது இல்லை, இப்போ தான் அந்த ஓடிடி நோக்கி நகருது. ஆனால் என்னென்னா, எம்ஆர் ராதாவை நான் எடுத்ததோ இல்லை ஜீவாவை எடுத்ததோ விந்தனை எடுத்ததோ ஒரு சராசரியான ஒரு டாக்குமெண்டேஷன் அவங்கள லைஃப்பை பேசுகிறதுக்குன்னு இல்லை. அவங்க இந்த லைஃபுக்குள்ளார இதை ஏன் சொல்லணும் இந்த சமூகத்துக்கு அப்படின்னு நினச்சி தான் எடுத்தோம். ஆனால் இப்போ வந்திருக்கிற அந்த பிளாட்ஃபார்முக்கு அது தேவையில்லை. உங்கள் அரசியலோ நீங்கள் பார்க்குற அந்த பார்வையுடன் கூடிய ஒரு விஷயம் தேவையில்லை. இப்போ அவங்க வந்து கமர்ஷியலாக என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ நான் இந்த 5 மணி நேரமாக நான் பண்ணியிருக்கிற படம்ன்றது அவங்களுக்கு அதில் என்ன நீங்கள் கேட்டிங்க இல்லையா, எம்ஜிஆர் எம்ஆர் ராதா ஷூட்டிங் என்ன நடந்துச்சு, அந்த மாதிரியான அப்படியான விஷயங்கள் தான் வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ இப்போ மறுபடியும் நான் ரீஒர்க் தான் எல்லாத்தையுமே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நான் வந்து எம்ஆர் ராதாக்காக
ஏறக்குறைய ஒரு 300 320 மணி நேரத்துக்கு நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூஸ் மட்டுமே ஒவ்வொருத்தரையும் ஒரு 180 82 பேரை நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொருத்தர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து எல்லாரையும் பதிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ அவ்வளோ 320 மணி நேரத்துக்கு மேலே வந்து அந்த விஷயங்கள் வந்து வருது. அப்படி தான் ஷூட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்ப இதுக்குள்ள இருந்து இவங்களுக்கு என்ன தேவையோ அத எடுத்து நம்ம குடுக்க வேண்டிய ஒரு பெரிய சவால். அதுல வந்து இப்ப இங்க இன்னொரு புதுசா ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சு. ஒரு ஆளுமையை பற்றி ஒரு டாக்யூ டிராமால படம் பண்றது ஆமா. அப்படின்னு இப்போ சொல்லி வந்துருச்சு. ஒரு ஆள வச்சு நடிக்க வைக்கிறது ஆமா. அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஆனா ஒரு ஆவணப்படம் குடுக்குற அந்த ஆத்தென்டிசிட்டிய இது இது வந்து குடுக்காது. அவங்கள போலச் செய்தல் தான் இருக்குமே தவிர, ஒரு டாக்குமெண்ட்ரிக்கான அந்த அதுவாவே அந்த 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 லைஃப் அந்த சோல் வந்து அதுலருந்து போயிடும். அப்ப டாக்குமெண்ட்ரியாவே இத குடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு போராட்டத்தை வந்து நடத்திட்டு தான் நான் வந்து இந்த இதுல வந்து பயணிச்சுட்டு இருக்கேன். இந்த இது போராட்டம் வெற்றி அடைஞ்சு கண்டிப்பா இதே மாதிரி இன்னும் நிறைய டாக்குமெண்ட்ரி நீங்க படைக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி சார். வணக்கம்.